சரஸ்வதி புலவர் பாதம் போற்றி நாங்கள் போற்றி சிறியவள் நான் மனமுருக வாழ்வே செந்தமுடன் இசையை சொந்தமுடன் சொல்லி தந்த சொந்தமுடன் சொல்லி தந்த சுடலை கண்டு புலவர் பாதம் போற்றியே நாங்கள் போற்றியே சபைதனிலே போற்றுவே சபைதனிலே போற்றுவே சபைதனிலே போற்றுவே சபைதனிலே அழகிய வில்லிசை பாடவே நாங்கள் பாடவே வணங்குவெண் சபையோரின் முன்பிலே வாழ்த்துவே நின் குருவை போற்றுவே சபைதனிலே போற்றுவே சபைதனிலே வணங்கிய வில்லிசை பாடவே சரஸ்வதியை தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமா ஹலோ ஹலோ அரிகரன் புதல்வனான சரி ஆதிகொண்டையன் பெயரில் அம்மா உரியதோர் தமிழினாலே சரிதான் உகந்து நான் கதையாய் கூற சரி கடகரி முகத்து பெய்து கணபதி காப்பதாமே வெயிலில் தவங்கள் என்று அரக்கன் சரி விரலால் தூண்ட வரம் வாங்கி அம்மா செய்ய சிவநாதனை விரட்டி சரி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல சரிதான் கையில் வடிவாய் பெண் வேடம் கொண்டு சரி சத்தியம் செய்து வரம் அளித்த சரிதான் சிவசுப்பிரமணியபுரத்து சாஸ்தாவின் வரலாறு தனிபாடு ஐங்கரன் காப்பதாமே வெள்ளிக்கையிலாச மலைதனிலே மலைதனிலே மூளைக்கால் கண்டவதில் கையிலாயே மலைதனிலே மலைதனிலே ஓலைக்கா மண்டபத்தில் மகாதேவன் பலவிருக்கே மகாதேவன் பலமே
சரி. மாணிக்கவள்ளி கைலாச மலையில் அம்மா பகவான் பார்வதி சக்தி சிவனுமாகவே சரிதான் சிறப்பாகவே அரசரிக்கின்றார்கள். சரி. அவர்களை விடை சூழ்ந்து அம்மா 33 தேவாள்கள் 44 ரிஷிகள் செங்கத்தால் சமயத்தால் தானவர்கள் வானவர்கள் வர்ணன் வாயு அக்னி என்று சொல்லக்கூடிய கோடான கோடி தேவக்கணங்கள் எல்லாம் என் பெருமானாகிய பரமனை புடை சூழ்ந்து அமர்ந்திருக்க மூற்ற மகனாய் யானைமுகன் முகன கற்பூரம் ஏந்திருக்க கற்ற குரவள்ளி மணவாளன் நம்மள பூவையில் சொரிந்திருக்க மலையை திருப்பிகள் கிடைந்து வாளி ஒரு பக்கமாக அமர்ந்திருக்க ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் அமர்ந்திருக்க சரி. கிளி வாகனத்தில் மன்மதன் அமர்ந்திருக்க சரி. காக்கை வாகனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்க சரிதான் இன்னொரு பக்கமாகவே அம்மா தப்பட்டை தடாரி எக்காலம் நாதஸ்வரம் சரி. இன்னரம் சரி. ரணபேரிகை ராஜபேரிகை வெங்கல பேரிகை அம்மா தபைலா தொந்துமி புல்லாங்குழல் கைத்தாளம் எக்காலம் சரி குடித்தாளம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான இசை கருவிகள் பாருங்கள் அந்த பனிமலையில 8 திக்கிலும் இசைத்துக் கொண்டிருக்க சக்தியும் சிவனுமாகவே அரசரிக்கின்றார்கள். சரியா? இப்படி அரசருக்கு ஆகா. பாதாள உலகத்தில் நடந்த ஒரு தர்க்கம் என்னதற்கும் யாருக்கெல்லாம் என்றால் யாருக்கெல்லாம் மூர்க்க குணமடைத்த அசுரர்களுக்கும் சரி தெய்வாட்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. அப்படி தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் என்ன தர்க்கம் நடந்தது? மூர்க்க குணமடைத்த அசுரர்கள் பேசுகின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? அண்ணே தம்பி கைலாசமலை இருக்கின்றாரே அந்த ஈசன், அம்மா அந்த ஈசனுக்கு என்றைக்காவது சாக்காலம் உண்டா? ஆண்டவனுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் நிறை திரை மூப்பு பிணி இறப்பு இறைவனுக்கு எம்பெருமான் சிவபெருமானுக்கு சொக்கனுக்கு ஒரு நாளும் கிடையாது. அந்த ஈசனை போல் நிறை திரை மூப்பு சாக்காலம் இல்லாமல் சரி இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்ப ஆண்டவனை போல் இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அது வாட்டர்களா சமுத்திரம். சரி அதில் சென்று அமிர்தம் கிடைய வேண்டும். அம்மா அதில் வந்து பிறக்கும் தெய்வாமிர்தம். சரி அந்த தெய்வ அமிர்தம் தன்னை அசுரர்கள் மட்டும் அறிந்தோம் என்று சொன்னால் ஆனால் ஈசனை போல் சாகாமல் இருக்கலாம். யோசனை ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா என்றைக்காவது நம்ம கடல்ல போய் அமுது கடைந்தது உண்டா? அந்த அமுது கடையக்கூடிய அந்த பட்டறிவு நம்மகிட்ட கொஞ்சமாவது உண்டா? கொஞ்சம் கிடையாது. சரி அப்படி என்ன தெய்வாட்களுக்கு மட்டுமே சரி அமிர்தம் கிடைவதில் பட்டறிவு அதிகம் உண்டு. சரி அவர்களை அழைத்து செல்லும் என்று சொன்னால் ஆனால் நிச்சயம் அமிர்தம் வந்து பிறக்கும். அப்படி என்றால் தேவுக்களை அழைத்து சென்று அமுது கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து நாம் மறந்தலாமே. வாருங்கள் போகலாம். சரி என்று இந்த அசுரர்கள் தெய்வாட்கள் முன்பில் வந்தார்கள். சரிதான் அன்னை தெய்வாட்களே வாருங்கள் அசுரர்களை நாங்கள் தேவுக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் அசுரர்கள் வரமாட்டீர்கள். இன்றைக்கு வருவதற்கு காரணம் ஒரு காரணத்தோடு வந்திருக்கின்றோம். சரி எதற்காக வந்தீர்கள்? சாகாமல் இருக்க வேண்டும், அதற்கு அமிர்தம் கிடை வேண்டும் என்று பேசினோம். சரி ஆனா அமிர்தம் கிடைவதில் உங்களுக்கு தான் பட்டறிவு அதிகம். உண்மை இதில் மறுக்கவே முடியாது. ஆகையினால் உங்களை அழைத்து போக வந்திருக்கின்றோம். அசுரர்களே உங்களோடு சேர்ந்து அமுது கடை வருவதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது, தடயம் கிடையாது. ஆனால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் அமுது கடை வந்தோம் என்று சொன்னால் நீங்கள் பிறக்கக்கூடிய அமுதத்தில் எங்களுக்கு சரி பாதி நீங்கள் பங்கு கொடுக்க வேண்டும். பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் சரிபாதி பங்கு நிச்சயம் உண்டு. அப்படி என்ன வாருங்கள் போகலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மகிழ்ச்சி என்று சொல்லி சரி இந்த அசுரர்களை தெய்வாட்களை அழைத்துக் கொண்டு சரிதான் எப்படி வருகின்றா பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? அசுரர்களும் தேவர்களோ அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அமுதமதை கடைய வேணும் என்றே அலைகடலின் ஓரமாக வந்தா அலைகடலின் ஓரமாக வந்தா அசுரர்களும் தீவுகளும் அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அங்கோ இங்கோ நின்றே கொண்டு அமுதம் அதை கடைய வேணும் என்றே அலைகடலின் ஓரமாக வந்தோ அவர் அலைகடலின் ஓரமாக வந்தோ பால்கடலை ஜாடியாக்கி பர்வதத்தை மத்தாக பர்வதத்தை மத்தாக சேடனை கயிறாக பூட்டினார் அசுரர்களும் அமுதமதை கடைந்தார் இவர்களும் அமுதமதை கடைந்தார் பார்க்கடலை ஜாடியாக பர்வதத்தை மத்தாக பர்வதத்தை மத்தாக வாசுகியை கயிறாக பூட்டினார் அசுரர்களும் அமுதமதை கடைந்தார் அமரர்களும் அமுதமதை கடைந்தார். அங்கே தெய்வாட்களும் அசுரர்களும் சரி சமுத்திரத்தின் ஓரமாக வருகின்றார்கள். அம்மா சமுத்திரத்தை ஜாடியாக சமைத்தார்கள். மகா மேருமலையை மத்தாக சமைத்தார்கள். பாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை எடுத்து கயிறாகவே பூட்டினார்கள். சரி இரு தரத்தார் கஷ்டப்பட்டு அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரிதான் அப்படி அமிர்தம் கிடையக்கூடிய சமயத்தில் அம்மா தெய்வாட்கள் அருந்தக்கூடிய தெய்வம் அமிர்தம் வந்து பிறந்தது. பிறந்த அமுதமானது மூர்க்க குணமுடைய இந்த அசுரனுடைய கையில கிடைத்தது. அசுரல் கையில கிடைத்த பிறகு தெய்வாட்கள் பங்கு கொடுப்பார்களா? அதை எப்படி கொடுப்பார்கள்? பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சரி பார்த்தார் தெய்வாட்கள், அம்மா அடே அசுரர்களே, என்ன தேவக்களே, பிறக்கக்கூடிய அமிர்தத்தில் சரிபாதி பங்கு
பங்கு உண்டு என்று சொல்லி அழைத்து வந்தீர்கள். அம்மா எங்களுக்குரிய பங்கு கொடுங்கடா. உங்களுக்கு பங்கு கிடையாடா, பங்கு கூட கிடைக்காதுன்னு பாரு. 2 பேரும் சேர்ந்து அமுது கடையும் தான். அமுது கடை பிறக்கக்கூடிய அமுதத்தில் ஆளுக்கு பாதின்னு பேசிட்டோம். ஆனா பாரு, உண்மையிலே பாரு, கயிறை பிடித்து இன்னல் பட்டு இழுத்து அமுது கடைந்தது நாங்கடா. உங்களுக்கு அமுதத்துல பங்கு தர முடியாது போடா. நீங்க என்னமோ பலம் அடைத்தவர்கள் தான். சரி, இருந்தாலும் தெய்வாட்கள் மட்டும் வந்து கயிற்று பிடிக்கவில்லை என்று சொன்னால் அமிர்தம் பிறக்காது. இப்ப பங்கு தர முடியாது. என்னடா சிவா, போட்டு பாத்துறோம்டா. அடி வாங்காம இருந்து போக மாட்டானே. டேய் அடி பாப்போம், பாக்கலாம்டா. இங்க பாரு, பாறப்போ ஒரு அடி கூட மேல விழாது. இதுக்கு மேல நீ அமுதுன்னு வாயை திறடா பாப்போம். அம்மா என்று பாருங்கள், தரத்தார சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அறிந்தார் என் பெருமாள் மகாவிஷ்ணு. சரி, அவருடைய மனதில் யோசனை செய்கின்றார். என்னமா செய்கிறார்கள்? இங்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த அமிர்தம் தன்னை அங்கிருக்கூடிய மூர்க்க குணமடைத்த அசுரர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால், ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்கும்? அசுரர்கள் இந்த அமிர்தத்தை அறிந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், தாண்டவம் தலைவிரித்தாடும். சரி, வருங்கள், நிச்சயம் நல்லது நடக்காது, தீமை மட்டுமே நடக்கும். சரி, தெய்வாட்கள் அமிர்தம் தன்னை அறிந்தினால் நாட்டில் நல்லது நடக்கும். உண்மை. அப்படி என்றால் அமிர்த கலசந்தனை பறிக்க வேண்டும். சரி, இப்படியே சென்று பாருங்கள், அமிர்த கலசந்தனை பறிக்க முடியுமா? இப்படியே போய் கேட்டோம் என்று சொன்னால் தேவக்களை எப்படி அடித்தார்களோ அது போன்று அசுரர்கள் நம்மளையும் அடிப்பார்கள். அப்ப அசுரர்கள் மயங்கும் தன்மையாக செல்ல வேண்டும். சரி, அப்ப அசுரர்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னால் எதை கண்டு மயங்குவார்கள்? பொதுவாகவே ஆண்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னால் 3 பொருளுக்கு மயங்குவார்கள். என்ன பொருள்? ஒன்று மாது, இன்னொன்று சூது, இன்னொன்று மது. மது சபம் பாருங்க, மதுக்கு மயங்காதவங்க இன்னைக்கு உலகத்துல கிடையாது. 13 வயதுல இருந்து பல்லு இல்லாத தாத்தா பாட்டி வரைக்கும் மயங்கி விழுந்தாச்சு. அது போன்று கவராட்டத்திற்கு சூதுக்கு மயங்காதவர்கள் சில பேர் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் மாது என்று சொல்லக்கூடிய இந்த மங்கைக்கு, இந்த பெண்ணுக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படின்னா ஒரு பெண்ணாக வடிவமெடுத்து சென்றோம் என்று சொன்னால் நிச்சயம் மெய்மறந்த அசுரர்கள் சரி அமிர்த கலசந்தனை கொடுப்பார்கள். தந்திரமாகவே அமிர்த தன்னை தெய்வார்கள் பங்கு வைத்து கொடுக்கலாம் என்று சொல்லி மாயவரையன் பெருமாள் இப்படி வருகின்றார். பாருங்கள், ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார், மாய மோகினி போல் வடிவம் கொண்டார், ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார், மாய மோகினி போல் வடிவம் கொண்டார். மாசிலா தனம் கொல்லுங்க மற்றவரை மனநடுங்க, மாசிலா தனம் கொல்லுங்க மற்றவர்கள் மனநடுங்க, மாறாட்டும் பேசும் மறக்கர் மதிகள் மறண்டே மணலில் விழவே, மோகினி போல் வடிவம் கொண்டார், மாய மோகினி போல் வடிவம் கொண்டார். தானவரை அசுரர்களே சண்டை செய்ய வேண்டாம் ஐயா, தானவரை அசுரர்களே சண்டை செய்ய வேண்டாம் ஐயா, சாத்தியமாயிருங்கள் தருகிறேன் அமுதமதை, சாத்தியமாயிருங்கள் தருவேன் நான் அமுதமதை, தானவரை கண்ணை காட்டி தந்தோம் பிந்தோம் பிந்தோம் எனவே, மோகினி போல் வடிவம் கொண்டார், மண்ணீரிலே மாய மோகினி போல் வடிவம் கொண்டார். அமிர்த நல்ல குடம் எடுத்து அன்புடனே பரிமாறி, அமுத நல்ல குடம் எடுத்து அன்புடனே பரிமாறி, அமர்களுக்கு அமுதளித்தார் அசுரர்களை தெருவிலிட்டார், அமரருக்கு அமுதளித்தார் அசுரர்களை தெருவிலிட்டார். அங்கு வந்த ராகுக்கு எதுவே அகப்ப கனையால் அடிக்காலுற்றார், மோகினி போல் வடிவம் கொண்டார், மண்ணீரிலே மாய மோகினி போல் வடிவம் கொண்டார். என் பெருமாள் மாயவர் புறப்பட்டு வருகின்றார். சரி, இந்த அமிர்தம் தன்னை எப்படியாவது அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அழகான ஒரு பெண் கோலம் எடுத்தார், ஜெகமோகினி வடிவம் எடுத்தார். சரியா? ஜெகம் என்றால் இந்த உலகம், மோகினி என்று சொன்னார். அப்படி பார்ப்பவர்களை பற்றி இழுக்கும்படியாக பாருங்கள், 16 வயதுடைய ஒரு அனங்கை பெண்ணாகையும் பெருமாள் மாயோன் வடிவம் கொண்டார்கள். அப்ப அனங்கை பெண்ணாகையும் பெருமாள் அங்கு வருகின்ற பொழுது அப்ப அதை பார்த்தார் பாருங்க, இந்த அசுரர்கள் எல்லாம் பெண்ணை பார்த்த உடனே வச்ச கண்ணு வாங்காம அப்படி ஆண்டு பார்த்து அப்படி எட்டி பார்க்கின்றார்கள். சரி அண்ணே தம்பி, வெகு தூரத்தில் பார்த்தாயா? அம்மா, எவ்வளவு அழகான பெண்ணால் வந்து கொண்டிருக்கின்றார். ஆமாடா, உண்மையிலே இப்படி ஒரு அழகான பெண்ணை என் வாழ்நாளையில பார்த்ததே கிடையாது. அழகுன்னா அழகா, அப்படி ஒரு அழகுடா. அம்மாப்பா பாரு, நேத்து வரைக்கும் கண்ணு தெரியலன்னா இன்னைக்கு அப்படி கண்ணு பவரா தெரியுதோ? அம்மா தெரியும். அழகுன்னா எப்படி அழகு? உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? என்ன ஒரு அழகு! சரி, அதே அப்பா, அதனை வீடு அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம வீடு அழகு இல்லம்மா. சரி, உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகான்னு சொன்னா, உங்க வீட்டுல உன் புருஷனுக்கு நீ அழகு, எங்க அண்ணன் வீட்டுல எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்க அண்ணனுக்கு அழகு, நம்ம பாப்பா வீட்டுல பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு அந்த புருஷன் வேண்டாம். என்னைக்கே ஒரு நாள் பாரு, படாத பாடுபடுறதுக்கு வரதானே போறோம். வர்றனைக்கு பாத்துக்கலாம், வர்றனைக்கு பாத்துக்கலாமா? அது வரைக்கும் நிம்மதியா இருக்கு. பாப்பா வீட்டுல பாப்பா புருஷனுக்கு பாப்பா அழகு. சரி, எங்க வீட்டுல என் குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப அழகு. வெக்கம் கட்டவன. என் பொண்டாட்டி எங்க போனா? நம்ம வீட்டுல தான் இருக்க.
கொழுந்தியா இதே மாதிரி கோயில் திருவிழா நடக்கும்போது எங்க ஊர்ல நடக்கும்போது விருந்துக்கு வந்தவ போக மாட்டேன்னு அடம் முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டேன். அதுக்காக என்ன முடியும்? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள முடியும்? கழுத 1-2 ஆமா 5-6 கழுத மலிஞ்சு போய் தானே இருக்கு, பிறக்கிட்டு போங்க. சரி எல்லாம் மச்சான் இருக்கிற ஆக்கம் அப்படி இருக்கு. என்ன செய்யறது? திருவிழாவுக்கு விருந்துக்கு வந்தோமா மத்தியானம் கூட பார்த்தோமா மாலையில புறப்படணும். 1 டம்ளர் காப்பி கூட புறப்படணும். சரி அதான் சரி. ஆனா வாருங்கள், பெண்ணை பார்த்த போது இந்த அசுரர்கள் மெய் மறந்தார்கள். சரி, சண்டை மறந்து விட்டார்கள். சரி, பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார்கள். சரியா? மாயவர் அப்படி அசுரர்கள் முன்பில் வந்து சொல்கின்றார்கள். சொல்கின்றார்கள், அசுரர்களே தேவான்களே, என்ன சத்தமா இருக்கு? ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவங்க அசுரர்கள், நாங்கெல்லாம் தேவாதி தேவர்கள். 2 பேரும் சேர்ந்து இந்த கடலில் அமுது கடைந்தா அமுது கடைவதற்கு முன்பாக எங்களுக்குள்ள ஒரு சிறிய ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? 2 பேரும் சேர்ந்து அமுது கடைய வேண்டும், பிறக்கக்கூடிய அமுதத்தை ஆளுக்கு பாதியாக பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து வேண்டிய கருவிகள் உண்டு செய்து நாங்கள் அமுது கடைந்தோம். தேவக்கள் அறந்தக்கூடிய தேவ அமிர்தம் பிறந்தது. பிறந்த அமுதமானது மூர்க்க குணமுடைய இந்த அசுரருடைய கையில கிடைத்தது. இந்த அசுரர்கிட்ட அமுது கிடைத்ததுனால இப்ப எங்களுக்கு அமுதத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கின்றார்கள். அதனால இத்தனை ஆண்களுக்கு மத்தியில நீ பெண்ணா வந்ததுனால பேசி முடிச்சு எங்களுக்கு அமுதத்துல பங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில உனக்கு நாங்க நன்றியே சொல்ல மாட்டோம், மறக்க மாட்டோம். தெரியுது? சரி பாருங்கள் அசுரர்களை, என் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் ஆனால் அமிர்த கலசம் தானே என் கையில தாருங்கள். சரி, உங்களுக்குள்ள பிரச்சனையே வராம நான் பங்கு வச்சு கொடுக்கிறேன். தாராளமாக ஆபத்துக்கு போகாமல் இந்த இடத்துல உன்னை விட்ட வேற வழி இல்ல, தாராளமா நீயே பங்கு வச்சு கொடு. இந்த அமுதம் தானே பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் ஆளுக்கு ஒரு பந்திலீசன் அமர்ந்திருக்க வேண்டும். சரி, அமர்ந்தால் மட்டும் போதாது, கைகளை ஏந்தி கொண்டு இரு கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தால் சரி நிச்சயம் அமிர்தம் கிடைக்கும். நீ என்ன சொல்றியோ அப்படியே நாங்க செய்யறோம், ஆனா அமுது மட்டும் எங்களுக்கு பங்கு வரணும். கண்டிப்பா வந்து செய்யறோம். மகிழ்ச்சி இது சொன்ன போது பாருங்கள், சரி அசுரர்கள் அப்படி பெண்ணை கண்டு பாருங்கள், அமுத கலசம் தன்னை சரி மாயவர் கையிலே கொடுத்து சரிதான் ஆளுக்கு ஒரு பந்திலீசன் அமர்ந்தார்கள். அமர்ந்து கொண்டு கண்களை இருக்க மூடி கரங்களை ஏந்தி அமர்ந்திருக்க சரி மாயவர் பாருங்கள் தெய்வான்கள் வந்திலே வருமாறுகின்றார். சரிதான் வருமாடிக்கொண்டு வரும் பொழுது அம்மா அசுர கூட்டத்தை இருக்கக்கூடிய ராகு கேது 2 பேரும் பார்த்தார்கள். சரிதான் வரடா, அந்த பெண்ணானவள் தெய்வான்கள் வந்திலே வருமாறுகின்றாள். அம்மா நமக்கு எப்படி அமிர்தம் கிடைக்கணும்? நாம கண்ணை மூடிட்டுங்க இருந்தோம்னு சொன்னா நமக்கு அமுது வராது. அதுக்கு முன்னால தேவுக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு பெண் போய் விடுவாயே அப்படின்னா தேவுக்கள் போல் வடிவம் கொண்டு அவருடைய வரிசையில் சென்றமர வேண்டும் என்று ராகு கேது 2 பேர்களும் சரி தெய்வான்கள் போல் வடிவம் எடுத்து தெய்வான்கள் வந்து சென்று அமர்ந்தான். அறிந்தார்கள் சூரியனும் சந்திரனும். சரி மாயவருக்கு காண்பித்து கொடுத்தார்கள். அம்மா கையில் இருந்த கரண்டி எடுத்து 2 பேரும் அடித்தார். சரி அடி வட்டுக்கொண்டு வேகமாக வந்தார்கள். நம்மளை காட்டி கொடுத்தது இந்த சந்திரனும் சூரியன், இவர்களை சும்மா விடலாமா? எடுத்து விழுங்கினார்கள். அதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சரி வருவதாக ஒரு ஐதீகம். சரிதான் மாயவர் என் பெருமாள் சரிதான் அப்படி தெய்வான்கள் வந்து பரிமாறிக்கொண்டு இருந்தார்கள். சரி தெய்வான்கள் வந்து முடிந்தது, திருமால் கையில் இருந்த அமிர்தம் முடிந்தது. சரி வந்த வேலை முடிந்து விட்டது அம்மா என்று கலசத்தை கீழே போட்டு உடைத்தார். சரி மாயமாக மறைந்து விட்டார். மறைந்திருக்க அசுரர்கள் பாருங்க சரி எவ்வளவு நேரம் தான் கண்களை இருக்க முடியும் அமர்ந்திருப்பான். அம்மா பொறுமை இழந்து கண்ணை விழிச்சு பார்த்தான். சரி டேய் என்னடா கண்ணை தரடா. ஏன்டா எதுக்குடா? டேய் பொண்ணை காணல. பொண்ணை காணாம பொண்ணு எங்க போயிட்டா? இந்த தாத்தா தான் கூட்டிட்டு போனாரு. தாத்தாவால நடக்கவே முடியல, பொண்ணை கூட்டிட்டு எப்படி ஓடுறது? தாத்தாவால நடக்கதான் முடியல. சரி வண்டி எவ்வளவு வேகமா போகுது? ரொம்ப வேகமா போகும். பரவாயில்ல. ஆமா ஏய் என்ன அமுது போனாலும் பரவாயில்லடா, பொண்ணு போயிட்டாலடா. ஏ புத்தி கெட்டவனே, பெண் போனாலும் என்னடா? சரி சாகாத மருந்து இது போனா கிடைக்குமா? அறிவு இருக்கடா, அறிவு கெட்டவனே. அமுது இன்னும் ஒரு நேரத்துக்கு 2 நேரம் நம்ம கடல்ல கடைந்து எடுத்துடலாம் தான். சரி ஆனா இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை மறுபடியும் பாக்குறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமாடா? நீ எத்தனை கட்டியும் திருந்த மாட்டான். சரி பாரு என்ன நீ பிடிச்ச அடிடாவன தேவான்களை. ஓ தேவக்களை என்ன அமுதத்தை கீழே போடுற? முடியாது. நாங்கள் சாப்பிடாத அமுதத்தை எங்களுக்கு கிடைக்காத அமுதத்தை நீ சாப்பிடுறதா? முடியாது. கீழே குடல வச்சு கொண்டு குப்புற போட்டு இப்ப குடல உருவி கோழி போட்டுருப்போம். குப்புற போட்டலாம் குடல உருவ முடியாது. ஓடிய போட மாட்டேடா? முடியாது. போடுறா குடலுக்குள்ள போன பிறகு வெளியே வராது. அதுக்கு பிறகு வந்தான்னு வராம போனாங்க. இது அசுரர்கள் பாருங்கள் கோபத்தோடு தெய்வான்கள் இப்படி தடித்தார்கள். சரி அடி பொறுக்க முடியாத தெய்வான்கள் மாயூர நினைத்து புலம்ப சரியா பார்த்தார் என் பெருமாள். சரி தன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் அதை அசுரர்களை தலையறுத்தபடி சுழட்டி வீசினார். சபாசது பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களுடைய தலையெல்லாம் அறுத்து வந்தது என் பெருமாளுடைய சக்கராயுதம். அப்படி தலையறுத்து வரக்கூடிய சமயம் சரி அதே குலத்தில் பிறந்த பிரம்மகன்னி என்று சொல்லக்கூடிய பெண்கொடியாள். சரி அங்கு என் பெருமாளுடைய சக்கராயுதம் அதை கண்ட பொழுது சரியா கரமெடுத்து வணங்கி நின்றாள். சரி அதான் சொல்வார்கள் அம்மா கும்பிட்டவரை கொலை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். கையெடுத்து எவரொருவர் கும்பிடுகின்றாரோ சரி அவர் எதுவும் செய்யக்கூடாது. சரி உடனே மன்னிச்சு விட்டுறணும். ஐயம்மா அந்த மண்ணி ஒரு யாராவது ஒரு குற்றம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் சரி அந்த குற்றத்தை பாருங்கள் மன்னிக்கின்றவர்கள் பெரிய மனிதர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஆமா அப்படி இருக்கணும். என் பெருமாளுடைய சக்கராயுதம் சரி பிரம்மகன்னி பெண்குடியாளை கொல்லவில்லை. இந்த பெண்குடியால் பாருங்கள் கருவுற்று இருந்தார்கள். சரி மாதம் மத்து திகழ்ந்தது. சரிதான் மங்கை இருக்கு மெயினோக அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அப்படி போடு. எப்படி போடணும்? அப்படி போடு. பெண் குழந்தை பிறந்த இப்படி போடு.
அது என்ன ஒரு தனித்தனி இடமா வச்சிருக்கு பாரு. இங்கதான் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் அந்த பக்கமா உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம வருஷம் வருடம் பார்த்துட்டு தானே இருப்போம் ஆண்டுதோறும். அதனால ஆண் குழந்தை பிறந்தா அங்க தூக்கி போடு, பெண் குழந்தை பிறந்தா இங்க தூக்கி போடு. சரி, உங்களை அந்த கோட்டைக்கு வெளியே பத்திக்கு போடணும். சரி, பிறந்தனைக்கு சாக்கடை தூக்கி போட்டுருக்கோம். பரவாயில்ல, சாக்கடை தூக்கி போட போய் தானே அண்ணன் இப்படி உட்கார்ந்திருக்கு. அப்படியே சாக்கடை கலர்லயே இருக்கா பாணி. சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டாலும் பாரு, சரி, அந்த தங்க நிச்சயம் அப்படிதான் இருக்கும்ல, எந்த மாற்றம் வராது. தகரத்தை கூட துரு பிடிச்சிரும், உடம்பு இப்படி புல்ல அரிச்சிட்டு. உண்மைதானம்மா? உண்மைதான். நீ எங்க வேணாலும் தூக்கி போடு, தங்கத்தை அப்படித்தானே இருக்கும். தங்கம் தங்கம் தான். இது கருப்பு தங்கம்மா. இது சரி, கருப்பு அப்படி தங்கம் கிடையாது, மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். பாரு, இரும்புக்கு பேரு கருப்பு தங்கன்னு ஒரு பேர் இருக்கு. இரும்பு கருப்பா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, அதுக்கு கருப்பு தங்கன்னு ஒரு பேர் இருக்கு. அது சரி, அப்படியும் பேரு இருக்கு. ஆனா இரும்பு துரு பிடிச்சிரும். ஏன் துரு பிடிக்காத இரும்பு இருக்கு, அதான் அதுக்கு கருப்பு தங்கன்னு பேர் வச்சாங்க. இரும்புல எத்தனை வகை இருக்கு? 1 2 ஆகு. அப்ப எந்த மண்ணுல கிடந்தாலும் சரி, வெயில்ல கிடந்தாலும் சரி, மலையில கிடந்தாலும் சரி, பனியில கிடந்தாலும் சரி, துருபிடிக்காத இரும்பு இருக்கு. அதான் அதுக்கு கருப்பு தங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப உங்களுக்கு கருப்பு தங்கம் சரி அப்படியே இருக்கட்டும். ஆண் குழந்தை பிறந்த போது சரி, பிரம்மகன்னி பெண்குடிகள் பொருத்தமான பெயர் நாம சூட்டினார்கள். எப்படி சூட்டினார்கள்? தன் குலத்தை ஒட்டியும் குடும்பத்தை ஒட்டியும் பெயர் நாம சூட்ட வேண்டும். குலம் பிரம்மகுலம், சரி, குடும்பம் ராட்சத குடும்பம், சரி. அப்படி என்றால் இந்த குழந்தைக்கு பிரம்ம ராட்சதன். சரி, எந்த ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு பெயர் வைக்க கூட கூட ஒரு பெயர் வைக்கணும். அப்ப ஒரு பெயர்னு வச்சுட்டு விட்டோன்னு சொன்னா ஊருக்காரங்க இன்னொரு பெயர் வைப்பாங்க. அதனால முதல்ல நம்ம 2 பெயரை சேர்த்து வைக்க வேண்டும் சொல்லி இன்னொரு பெயர் என்ன வைக்கின்றார்கள்? இந்த குழந்தை பார்க்கக்கூடிய சமயம் சரி, வருங்காலத்தில் வல்லமையாக வருவான் போல் தெரிகின்றது. இன்னொரு பெயர் வல்லரக்கன். சேர்த்து பார்க்கின்ற பொழுது பிரம்ம ராட்சதன் என்று சொல்லக்கூடிய வல்லரக்கன். இப்படி பொருத்தமான பெயர் நாம சூட்டி சரி சிறப்புடனே வளர்த்து வருகின்றார் பிரம்மகன்னி பெண்குடியாள். இந்த வல்லரக்கன் எப்படி வளர்ந்து வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்? 1 2 வயதாச்சி வயதாச்சி வயதாயி உயர் 3 நாளாகி 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 1 2 வயதாயி வயதாயி வயதாகி உயர் 3 நாளாகி 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 4 திருவயதில் 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 நடந்தோடி விளையாடி விளையாடி நடந்தோடி விளையாடி 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 5 திருவயதில் 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 ஆசானிடம் கல்வி கற்றான் கல்வி கற்றான் கல்வி கற்றான் 5 திருவயதில் 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 ஆசானிடம் கல்வி கற்றார் கல்வி கற்றார் கல்வி கற்றார். பிரம்மராட்சனாய் வல்லரக்கன் சரி சிறப்புடனே வளர்ந்து வருகின்றான். 1 வயது 2 வயது உற்ற 3 வயதாகி சரி முடி இறைக்கு காது குத்தினார்கள். அம்மா அப்படியே நடந்தோடி விளையாடுகின்றான். சரி அவனுக்கு 5 வயது ஆனது. சரி, அப்ப 5 வயது ஆன உடனே என்ன செய்ய வேண்டும்? என்னும் எழுத்தும் கற்க வேண்டும். அப்படி கற்க வேண்டும் என்று சொன்னால் பாடகசாலைக்கு அனுப்ப வேண்டும். அம்மா அந்த குழந்தைகள் பாருங்கள், சரி, அந்த குழந்தைக்கு கல்வி புகட்ட வேண்டும். தெளிவாகவே சரி அத்தனையும் படிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அழகாக பாருங்கள். இந்த வல்லரக்கன் சரியான் அண்ணாவிடத்திலே சேர்ந்தான். சரி, சேர்ந்து எப்படி படித்து வருகின்ற பாருங்கள். எப்படி வருகின்றான்? ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றமோடு அழகான வித்தையெல்லாம் வல்லரக்கன் அழகான வித்தையெல்லாம் வல்லரக்கன் அன்புடனே கற்று இன்பமுடனேயாக அன்புடனே கற்று இன்பமுடனேயாக அற்புதமாய் வந்தார். அறிவோம் என்ற பாடங்களை தெளிவாகவே கற்று வருகின்றான். அது மட்டுமல்ல சரிதான், ஆணையற்றம் குதிரையற்றம் அல்லடவு செலம்பு தொழில் கத்தி சண்டை கம்பு சண்டை வாள் சண்டை அடி சண்டை குத்து சண்டை புடுங்கு சண்டை கண்ணுக்குள்ள மண்ணலி போடுற சண்டை. சரி, இது அண்ணா வீட்டு போய் படிக்கணுமா? தங்கச்சிரின்னு அழகா சொல்லி கொடுப்பேன். எப்படி கண்ணை உருட்டி பார்த்தன் வையன், சரி, அப்படி 2 கைன்னு அப்படி அழகா அள்ளி போட்டுடலாம். நாய் கூட அப்படி பின்னங்காலன்னு அள்ளி போட்டு போயிடும். சரி, சண்டை போடுகின்ற பொழுதே எதிரியுடைய கண்ணுக்குள்ள அப்படி சாமர்த்தியமா அள்ளி போடணும். அதை அண்ணா வீட்டு தான் படிக்கணும். சாமர்த்தியம் அள்ளி போடணும். அம்மா தந்திரமாகவே
பாருங்கள். சரி. ஒரு அரசனுக்கு என்ன என்ன படிப்பு தேவையோ சரி அத்தனையும் தெள்ள தெளிவாக கற்று வந்தான் வல்லரக்கன். சரிதான். இவனுக்கு வயது சரி 16 முடிந்து 17 வயது பிறந்தது. நல்ல பாசமான வயசு, மோசமான வயசு. அதம்மா பாசமான வயது. பல்லு இல்லாத தாத்தா பாட்டியில இருந்து பருவ பெண்கள் மீது வரை அப்படி இலவசமா பாசத்தை எடுத்து கொடுக்கிற வயசு. பருவ பெண் மேல வரும். சரி. அது என்ன பல்லு இல்லாத பாட்டி மேல வருது? இல்லம்மா, அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணணும், ஒரு செட்டப் பண்ணணும்னு வச்சுக்கேன். சரி. அங்க எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ, அந்த பொண்ணை எந்த அளவுக்கு காதலிக்கிறோமோ அதை விட ஒரு 5% அதிகமா பாட்டியை காதலிக்கணும். முதல்ல பாட்டி லவ் பண்ணணும், ரெண்டாவது பேத்தி. பாட்டி லவ் பண்ணணும்னா பாட்டி படி பாப்பாங்க. பரவாயில்ல, நம்மளையே பையன் இந்த மாதிரி லவ் பண்றான பேர பிள்ளை, அப்ப நம்ம பேத்திக்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான்னு நினைப்பாங்க. சரி. அப்புறம் இணைப்பு ஏற்படுத்துவாங்க. நல்ல பரவாயில்ல. சரி. ஆனா பாருங்கள், வயது பாருங்கள், கட்டிலம் காளையாக இருக்கின்றார். சரி. இப்படி இருக்க அதை பார்த்தார்கள் பெரியவர்கள். சரியா? இனிமேல் வல்ல அரக்கனுக்கு நாட்டை பட்டம் சூட்ட வேண்டும். சரி. பட்டத்தரசி இல்லாமல் ஆமாம்மா நாட்டை பட்டம் சூட்டி வைத்தோமை என்றால் இளவரச பட்டம் ஆகிவிடும். அது நாடு சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிடும். அதான் பாரு, கல்யாணத்துக்கு முன்னால ஆண்கள் பொறுப்பு இல்லாம இருந்தா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, காலகாலத்துல இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வச்சோம்னா பொறுப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப திருமணம் செய்து வைத்தாலும் ஒரு ஆண்மனுக்கு பொறுப்பு வந்துருமா? வரவே வராது. பொறுப்பு என்பது ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய கூடவே பிறக்கும். அதுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் மட்டும் பொறுப்பு வரும் என்பது சுத்த போய். இப்படிதான் தெரிஞ்சு தெரியாம பொறுப்பு வரும் வரும் வரும்னு சொல்லி நிறைய பெண்களை கட்டி வச்சு கடைசியில செய்றாங்க, வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்கு. அவ பொறுப்பு என்று நாம் பிறக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய கூடவே கொடுத்திருப்பேன், நம்முடைய கூடவே பிறக்கும். அது கல்யாணம் முடிச்ச பிறகுதான் வரும்னு இல்ல. அம்மா பாருங்கள், இயற்கையிலே இருக்கும். இப்ப பெரியவர்கள் சொல்ல போது சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்மகனி பெண்குடியாள் அம்மா மகனை வரவழைத்தாள். சரி. மகனே வல்லரக்கா, என்னம்மா உனக்கு வயசாயிட்டு போயிட்டு இருக்கு. சரி. உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் நினைக்கிறேன். ஐயோ, நீங்க திருமணம் செய்யணும்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சிமா. சரி. ஆனா திருமணம் செய்யணும் அதுக்கு முன்னால புண்ணு அப்படின்னு பாப்பாங்களா? புண்ணு, அந்த புண்ணு பார்த்தாச்சம்மா? டேய், அது பொண்ணு இல்லடா பொண்ணு. அது திருமணத்துக்கு முன்னால அம்மா வீட்டுல இருக்கும் போதுதான் பொண்ணு. என்னைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரமோ அன்னையில இருந்து காலம் முழுவதும் ஆறாத பொண்ணு. அது பார்க்க வேண்டிய வயசு பொறுத்து இருக்கு. கேட்டு பாருங்க, எங்க அண்ணன் கேட்டு பாரு, பொண்ணு இல்லன்னு சொல்லணும் பாப்பா. 40 வயசு ஆள்கிட்ட போய் கேட்டா சரி பொண்ணு எப்படி? சரி, என்னப்பா கல்யாணத்தை முடிச்சு வச்சு ரொம்ப கஷ்டம். சரி. இதே 70 வயசு தாத்தரை போய் கேட்டு பாரு. சரி. என் பொண்டாட்டி சீதேவி நாச்சியா, அவ இருக்கவே தான் இந்த கஞ்சி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சரி, உண்மைதானம்மா. ஆரம்ப காலகட்டங்களில் பாரு, அந்த மனைவியினுடைய அன்பையும் அவருடைய அந்த தொண்டையும் புரிந்து கொள்வதற்கு ஆண்களுக்கு பொறுமை பத்தாது. காலம் கடந்த பிறகு புரிந்து என்ன செய்வது? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி நிச்சய சூரியனை வணங்கி நிச்சய. சரி, பிரயோஜனம் இல்ல. ஆனா பாருங்க மகனே, அம்மா அழகான ஒரு பெண் பார்த்து வைத்திருக்கின்றேன். எந்த ஊர்ல பார்த்து வச்சிருக்கீங்க? யார் தெரியுமா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அழகுமானோ சூட்டி வைப்பே, அழகுமானோ சூட்டி வைப்பே. உனக்கு பொருத்தமான ஒரு பெண் எந்த ஊர்ல பார்த்து ரத்தின இருக்கா பாரு. சரி, சும்மா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? உண்மையிலேயே அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாம்மா. ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அவளுக்கு காக்கா கண்ணு. காக்கா கண்ணுல என்னடா குறை கண்டாடி? காக்கா கண்ணு சின்னதா தான் இருக்கும், ஆனா அதை பார்க்கும்போது பாத்தீங்களா இப்படி பாக்கும். அப்ப நான் இந்த பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன்னா சரி, அப்ப என்ன பாக்குறதுக்கு பதில் எங்க அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கும். என்ன பாக்கும்? அத பத்தி என்ன இருக்கு? அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருக்கும். பங்காளி சண்டை விட பெருஞ்சண்டை ஆயிரும். நீ கொலகாரனா மாறிடுவா. எவ்வளவு சிக்கல் உண்டு பண்ணும். ஆமா. அப்ப சரி, அந்த பெண்ணை உனக்கு பிடிக்கல? ஆமா. மாமன் மகள் மல்லிகா, அவ உண்மையிலே உங்களை பாருங்கம்மா, வெளுப்பா அழகா இருப்பம்மா. சரி, அவளை கட்டி வச்சிருங்க. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கம்மா. என்ன சிக்கல்? அவளுக்கு வட்டக்கண்ணுமா. வட்டக்கண்ணு. வட்டக்கண்ணு எப்படி இருக்கும்? ஏமா வட்டக்கண்ணு அந்த ஆந்தருக்கு பாத்தீங்களா இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். கண்ணு மட்டும் இவ்வளவு தண்டியில இருக்கும். அப்படியே உருட்டிச்சு வைங்களேன். ஆமா, உனக்கு மட்டும் அப்படி கண்ணு ரொம்ப அழகா இருக்கு பாரு. அதே மாதிரி அவளை பார்த்து 7 நாள் அவ கண்ணை பார்த்து மயங்கி விழுந்திருக்கம்மா. அப்ப ஒரு வாரமா அப்படி சுத்தி வந்திருக்கானே. அம்மா
டே மகனே, அம்மா உனக்கு வேலையதானா? அம்மா வேற என்ன வேலை அம்மா? உனக்கு தெரியாத பெண்ணே கிடையாது. நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாத பெண்ணு இருக்கா? சரி சரிப்பா, சரி. நான் பார்த்த பெண் உனக்கு பிடிக்கல. அம்மா உனக்கு ஏதோ ஆசை இருக்குன்னு சொல்லி அதை சொல்லு. ஏமா 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசைன்னு சொன்னேன்லம்மா. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை நான் பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அது யாருப்பா? எனக்கே தெரியாத ஒரு பெண்ணு. நம்ம ஊர்ல கீழ தெருவுல அந்த கடைசியில கீழ வீட்டுக்கு மேல வீடு, மேல வீட்டுக்கு கீழ வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிற அம்மா. ரொம்ப 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 அழகா இருப்பாங்க அம்மா. அழகா இருக்கம்மா. விழுந்துறாத. கீழ வீட்டுக்கு மேல வீடு, மேல வீட்டுக்கு கீழ வீடு. அம்மா அது எந்த வீடுப்பா? நம்ம ஊர்ல கடைசிலம்மா. அது எங்க அண்ணன் வீடுல. உங்களுக்கு அண்ணன் மகளா? ஐயா நம்ம பாட்டி மகளா? அப்போ பெரியப்பா. ஆமா, 2 கிறுக்குல தான் இது. ஏம்மா அப்ப யாருமா வர முறை? டேய் மாமா பொண்ணுடா. ஐயோ மாமன் பொண்ணு இருந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா சரி. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 5 ரூபாய் கூட செலவு இல்லாம ராத்திரியோட ராத்திரியா நம்ம வீட்டுல கூட்டி கொண்டு வச்சிருப்போம். டேய் உனக்கு இப்ப 17 வயசு. சரி. 5 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசுடா. அம்மா நான் 11 வயசுல வயசுக்கு வந்துட்டேன்லம்மா. அப்புறம் 12 வயசுல பொண்ணு கண்ணு என்ன தப்பா? தப்பா? தப்பே இல்லப்பா. ஓ எக்கேடு கட்டு போ. நான் கூட்டிட்டு வரட்டுமாமா? அப்போ கூட்டிட்டு வர வேண்டாம். சரி. நான் உங்களை கூட்டிட்டு போய் ஒன்னா கூட்டிட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். ஏம்மா அப்படின்னா ரொம்ப செலவு பண்ணணும்மா. பாருங்க, அழைப்பதில் அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்புறம் ஒளிப்பொறிக்கு கட்டணும், பந்தல் போடணும், மணமேடை போடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். பாதி பேர் சாப்பிட்டு பாதி பேர் மொய்யெழுதாம போயிருவாங்க. இந்த செலவு எதுக்குமா பண்ணணும்? ஏன்டா இப்படி இருக்க நீ? என்ன கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. அம்மா இந்த பாருங்கம்மா, ஊரறியே கட்டினாலும் கல்யாணம் தான். சரி. அதே சமயத்துல கூட்டி கொண்டு நம்ம ஊரு கோயில்ல யாருக்கும் தெரியாம தாலியை கட்டி கூட்டி கொண்டு வச்சாலும் கல்யாணம் தான். சரி. தாலியே கட்டாம வீட்டுல கூட்டி கொண்டு வச்சாலும் திருமணம் தான். இதுல என்ன இருக்குமா? உள்ளம் சரியாக இருக்கும். உள்ளமும் உறைந்து போக வேண்டும், இணைந்து போக வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். சரி, இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி மகனே, அம்மா அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்யலாம். மகிழ்ச்சிமா இது சொல்லி பாருங்கள். சரி. அதே குலத்தில் பிறந்த நேசமுற்றா என்று சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்து சரி வல்லரக்கனுக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். சரிதான். திருமணம் முடிந்தவுடனே பாதாள உலகத்தை வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டி வைத்தார்கள். சரி. பட்டத்தை ஏற்றார் சிம்மாசனத்தில் அமர்ந்தாள். செங்குலை கரம் அடித்தான், தலையில் தங்கரிடம் தரித்தான். சரி. இப்படி அரசாட்சி புரிந்த வருகின்றான் பாருங்கள். எப்படி மறிந்தாள்? வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வரிசையுடன் ஆண்ட வல்லரக்கே, வரிசையுடன் ஆண்ட வல்லரக்கே, வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வாரி அலை சூழும் உலகமெல்லாம், வரிசையுடன் ஆண்ட வல்லரக்கே, வரிசையுடன் ஆண்ட வல்லரக்கே, நெறிதான் விளங்கவே உலகமெல்லாம், நீதி தவறியே ஆண்டு வாரா, ஆண்டு வரும் நாளையிலே அதிக மழை இல்லாமல் பஞ்சமது ஏற்படுமா, பஞ்சமது ஏற்படுமா, பஞ்சமது ஏற்படுமா, பாதாள உலகத்திலே, பாதாள உலகத்திலே பஞ்சமது ஏற்படுமா, பஞ்சமது ஏற்படுமா, பஞ்சமது ஏற்படுமா, பாதாள உலகத்திலே, பாதாள உலகத்திலே, நாளியதே உரண்ட பஞ்சம், நாயகனே தோற்ற பஞ்சம், மறைக்கானல்ல உரண்ட பஞ்சம், மன்னவனே தோற்ற பஞ்சம், ஆளாகே உரண்ட பஞ்சம், ஆளாகே உரண்ட பஞ்சம், ஆளாகே உருண்ட பஞ்சம், அவனி எல்லாம் தோற்ற பஞ்சம், அவனி எல்லாம் தோற்ற பஞ்சம், ஆளாகி உருண்ட பஞ்சம், ஆளாகி உருண்ட பஞ்சம், ஆளாகி உருண்ட பஞ்சம், அவனி எல்லாம் தோற்ற பஞ்சம், அவனி எல்லாம் தோற்ற பஞ்சம். தன் முன்னோர்கள் ஆண்டு வரக்கூடிய பாதாள உலகத்தை சரி வல்லரக்கன் வட்டத்தை ஏற்றார் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். சரிதான். அப்படியே செங்கோலை கரமடித்தான், தலையிலே தங்கரிடம் தரித்தான். சரி. நாட்டை ராஜ பரிபாலனம் செய்து வருகின்றான் பாருங்கள். சரிதான். அந்த நாட்டிலே கொடுங்கோலாற்றி செய்தவன் தான் கொடிய வல்லரக்கன். சரி. மக்களுக்கென்று எதுவும் செய்யவில்லை. சரி. தனக்குத்தானே பொன்பொருளை சேர்த்தான். மக்களை எட்டியே பார்க்கவில்லை. சரி. அப்ப ஆட்சி பாருங்கள் சரியில்லை என்ற போது அம்மா
மலை செல்வம் கிடையாது. ஒரு மன்னவன் நயன்மை தவறாமல் ஒரு நாட்டிலே ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த நாட்டிலே மாதம் மும்மாறி மழை பொழியாதுன்னு சொல்வார்கள். அதுபோன்று இந்த அரக்கன் பாருங்கள் நீதி தவறி ஆட்சி செய்த காரணம் 12 வருடமாக நாட்டில் மழை கிடையாது. சரி, ஒரு வருஷம் மழை இல்லைன்னா கடும் கஷ்டம். எவ்வளவு சிக்கல். 12 வருஷம் நாட்டுல மழை கிடையாது. சரி, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், மறைக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளவனை தோற்ற பஞ்சம். இப்படி பஞ்சமானது பஞ்சம் பாதாள உலகத்தில் சரி தலைவிரித்தாடுகின்றது. சரியா? பஞ்சத்தின் காரணமாகவே அம்மா ஒரு நாட்டு அரசன் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாட்டு மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து நாட்டு மக்களுக்கு சரியாக பகிர்ந்தளிக்க வேண்டும். அதை செய்தானா இந்த வல்லரக்கன்? என்ன செய்தான்? வேண்டி வரிப்பணம் விதித்தான். கொடுமையான வரி விதிக்கின்றான். வரிக்கு மேல் வரி விதிக்கின்றான். ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, கோழிக்கு வரி, கோழி குட்டிக்கு வரி, சரி கோழி முட்டைக்கு வரி. உங்க ஊர்ல குட்டி தான் போடுமோ? கோழி முட்டை தான் போடுமா? கோழிக்கு வரி, கோழி முட்டைக்கு வரி, ஆடுக்கு வரி, ஆடு முட்டைக்கு வரி. அது குஞ்சு பறிக்கும். குஞ்சு தான் பிடிக்குமாப்பா? 2 கல்யாணம் கட்டிருக்கேன். இருந்தால் வரி, நடந்தால் வரி, நின்னால் வரி, ஓடினால் வரி, கோயிலுக்கு வந்தாலும் வரி, வராம வீட்டுல படுத்து தூங்குனாலும் அதுக்கும் வரி. எல்லாருக்கும் வரி உண்டு. உண்டுல உண்டுலப்பா. ஏன் சொல்றேன்னா பாரு, இன்னைக்கு இந்த மழை மட்டும் இல்லைன்னு சொன்னா போய் கோயில்ல நிறைய பேர் இருப்பாங்க. 4 மணி வரைக்கும் திருவிழா பார்த்திருப்பாங்க அம்மன் கோயில்ல. அப்ப ஒரு சில பேர் நாளைக்கு போகலான்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்க, இன்னைக்கு வந்தவங்க நாங்க இன்னைக்கு முதல் நாள் நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம், சரி அதனால நாங்க வரி தர முடியாதுன்னு நம்ம விட்டுற முடியுமா? முடியாது. கோயிலுக்கு வரி தராதவங்கள வரி நாங்க கோயிலுக்கு வரல வரி தர முடியாதுன்னு விட்டுற முடியுமா? அது எப்படி? சுடலை ஆண்டவனுடைய திருக்கோயில்ல 2 நாள் திருவிழாவில் நாங்க 1 நாள் திருவிழா தான் பார்த்திருக்கோம். சரி, அதனால பாதி வரி தான் தருவன விட முடியுமா? முடியாது. நடக்கவே நடக்காது. கோயிலுக்கு வந்தாலும் வரி, வராம வீட்டுல படுத்து தூங்கினாலும் வரி, எதற்கு எடுத்தாலும் வரி. இப்படி வரி விதித்தான் பாருங்கள். சரி, அங்க இருக்கக்கூடிய சிற்றரசன் குடிமக்கள் மறுத்தார்கள். வரி கொடுக்க முடியாமல் சரி அங்கே அரசனோடு எதிர்த்து சண்டையிட்டார்கள். சரியா? சண்டையிட்டு வேண்டிய படையெல்லாம் இழந்தான். என்ன படைகள் எல்லாம் இழந்தார்கள்? வல்ல கரிபரி காலால் இல்லை, காலால் இல்லை, காலால் இல்லை, காலால் இல்லை, வலங்க போர் செய்ய படையோம் இல்லை. கோபத்தோடு பாருங்கள். சரி, சிற்றரசரோடு எதிர்த்து சண்டையிட்டான். சரியா? வல்ல கரிபரி காலாட்களை இழந்தான். சரி, கரி என்றால் யானை, வரி என்றால் குதிரை. சரி, யானை படை, குதிரை படை, காலால் படை என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளையும் இழந்தான் பிரம்மராட்சுதன். அத்தனை படையுமை இழந்து தன்னம் தனியாக நிற்கின்றார். சரி, இதற்கு மேல் இதில் நின்றோம் என்று சொன்னால் ஆனால் விடமாட்டார்கள் சிற்றரசர்கள். ஒருவர் என்றால் பரவாயில்லை, 2 பேர் என்றால் பரவாயில்லை, நமது நாட்டின் கீழே ஆட்சி செய்யக்கூடிய சிற்றரசர்களும் நாட்டை சேர்ந்த குடிமக்களும் ஒன்றாக சேர்ந்து படையெடுத்து வருகின்றார்கள். தனி ஒருவனாக இவர்களை வெற்றி கொள்ள முடியுமா? முடியவே முடியாது என்று சொல்லி பலர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சரி வல்லரக்கன் அவனுடைய அரண்மனைக்கு வந்தான். சரியா? அங்கே வந்து யாருக்கும் தெரியாமலே சரி சுரங்கப்பாதை வழியாகவே காகமே கண்டறியாத கல்லைப்புட வனத்தில் வந்தான்.
அப்ப காகம் கூட ஒரு நாள் கூட பாருங்களேன் அந்த காட்டை கண்டது கிடையாது. அப்படிப்பட்ட கடும் காட்டுக்கு வந்து சேர்ந்தான் அரக்கன். காட்டுக்குள்ளே வந்தவன் அப்படி ஆலோசனை செய்கின்றான். சரி, இத்தனை நாளாகவே பாதாள உலகத்திலே அரசனாக அமர்ந்து அரசாட்சி புரிந்து வந்தோம். சரி, நம்ம இது பொறாமை கொண்ட சிற்ற அரசர்கள் நம்மை அடித்து விரட்டி விட்டார்கள். சரி, அவர்களை வெல்ல வேண்டும், மறுபடியும் அந்த உலகத்தை நாமே அரசாட்சி புரிய வேண்டும். அதர பதற சிதற கதற அடித்து ஓட ஓட விரட்ட வேண்டும். அந்த பாதாள உலகத்தை மறுபடியும் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும், மறுபடியும் அரசாட்சி புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே சரி பெரிது என்ன சிறிது என்று உடனே கண்டுபிடிக்க வேண்டும். சரி, பெரிது பெரிது புவனமே பெரிது ஒன்னமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தில் உதித்தோள் கரியமாலோ அலைகடலில் துகின்றோள் அலைகடலோ ஒரு குரு முனிவரின் உள்ளம் கையில் அடக்கம் குரு முனியோ கும்ப குடத்தில் பிறந்தவர் கும்ப கலசமோ இந்த பூமியிலே ஒருபடி மண் இந்த புவியோ ஆதி சேடனின் ஒருதலை பாரம் ஆதி சேடனோ அம்மை உமையவளுக்கு ஒரு விரல் கணையாளி அம்மை உமையவளோ சிவனுக்குள் ஒடுக்கும் அந்த சிவனோ தொண்டருக்குள் ஒடுக்கும் தொண்டதன் பெருமையை சொல்லவும் கூடுமோ. சரி, தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம், சிவத்தை கண்டால் வரத்தை வாங்கலாம், வரத்தை வாங்கினால் இந்த வையகத்தை நாமே அடக்கி ஆட்சி செய்யலாம். இந்த உலகத்தில் பெரியது தவம்தான் பெரியது. தவம் என்று சொன்னால் 3 வேளை மூக்கு வரை சாப்பிட வேண்டும், பேசாம படுத்து தூங்க வேண்டும். ஆமா, மூக்கு வரைக்கும் இல்லப்பா, கழுத்து வரைக்கும் சாப்பிடலாம். அதுவே போதும். மூக்கு வரைக்கும் சாப்பிட்டா ஒரு சில பேர் மூக்கு வரைக்கும் சாப்பிடுவாங்க. அம்மா அப்படி சாப்பிடுற ஆட்களும் இருக்கு, அவங்களை பிடிச்சிட்டு சாப்பிடுறாங்க. எங்க அண்ணன் அப்படிதான். அம்மா அப்படியே உட்கார்ந்து 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 அப்படியே சாப்பிடுவாங்க, மூக்கு வரைக்கும் சாப்பிடணும். ஆமா, பாரு 3 வேளை சாப்பிடாமல் சரி தண்ணி மட்டும் சாப்பிட்டு அம்மா நோம்பு இருக்க வேண்டும். சரி, அதான் தவம். மகிழ்ச்சி. ஒன்னால இருக்கவே முடியாது. நம்மள நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். பாட்டு சொல்லிருக்காங்களா அம்பை, பாலோடு மாகினும் காலம் அறிந்து உண்ணு சொல்லிருக்காங்க. சரி, நீ உண்ணக்கூடிய உணவானது பாரு, பாலோடு சேர்ந்து உயர்தர உணவாக இருந்தாலும் காலம் கடந்து உண்ணக்கூடாது, காலம் அறிந்து உண்ண வேண்டும். சரியான நேரத்துல காலையில சாப்பாடு எல்லாம் 11 மணிக்கு, அப்போ நண்பகல் சாப்பாடு 3 மணிக்கு, இரவு சாப்பாடு 11:30 மணிக்கு. இப்படி எல்லாம் நீங்க சாப்பிட போய் தான் உங்களுக்கு நோய் வருகின்றது. நீங்க நோயை விலை கொடுத்து வாங்குகின்றீர்கள். ஆமா, என்ன செய்வது? உணவை முறைப்படுத்தி சரியான நேரத்தில் உணவு உண்டோம் என்று சொன்னால், நல்ல உணவாக உண்டோம் என்று சொன்னால் மனிதனுக்கு நோயே வராது. சரி, சொல்லு சரிதான். அவர்கள் தவம் என்று சொன்னால் சரி ஈஸ்வரனை தவத்தை செய்ய வேண்டும். சரி, அரிய பெரிய வரங்களை பெற்று அந்த எதிரியாவட்ட சிற்றரசரை குடிமக்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். கானகத்தில் தவவிடம் உண்டு செய்தான். சரிதான், ஈசனை ஒரு மனதோடு நினைத்தான். சரி, இரு கரங்களை சிறமேல் குவித்தான். அப்படி பாருங்கள், பகவானை நினைத்து தவத்தை செய்தான். சரிதான், இவனை செய்யக்கூடிய தவநிலையானது கைலாசமலை அக்னி சுவாலையாக வீசியது. சரி, பார்த்தார் சிவபெருமான். சரி, ஐயா நந்தி தேவரே, இறைவா அரை கானகத்து வல்லரக்கு தவங்கள் செய்து கொண்டிருக்கின்றான். சரி, சீக்கிரம் சென்று அழைத்து கைலாசமலை. தாங்கள் சொன்ன பிறகு மறுத்து சொல்ல முடியுமா? இதோ சென்று அழைத்து வருகின்றேன் சுவாமி என்று சொல்லி நந்தி தேவர் புறப்பட்டு வருகின்றார். சரி, வல்லரக்கன் முன்பிலே வந்தார். சரியான், தவயோகி ஆண்டவா மகாதேவா எம்பெருமானே மங்களம் உண்டாகட்டும். கருணையின் கடலே கருணாமூர்த்தியும் அதிசூடிய மகாதேவனை பிரைசூடிய எம்பெருமானை தென்னாடுடைய இறைவா வரவேண்டும் சுவாமி. நான் ஈசன் அல்லப்பா அப்படின்ற தாங்கள் நந்தி தேவர் தொந்தி தேவர் ஆண்டவனை காண வேண்டும், அரிய பெரிய வரங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்க அநியாயமாக என்னுடைய தவத்தை கலைத்து விட்டீர்கள். வல்லரக்கா இறைவா, உன் தவத்தை கலைக்க வேண்டும் என்று நான் இங்கு வரவில்லை. அப்படின்னா ஈஸ்வரனை அழைத்து வரும் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். இறைவன் உங்களை அனுப்பி அழைத்து வர சொன்னார்களா? தங்களுடைய பெயர் என்ன சொன்னீர்கள்? நந்தி ஈஸ்வரர். பொறுத்துக் கொள்ள வேண்டும் நந்தியின் பெருமானே. மறப்போம் மன்னிப்போம். மகிழ்ச்சி. புறப்படுவோமா? புறப்படுவோம். எந்த பிறகாலை வருவாய் என்று சொன்னால் உன்னை அந்த கைலாசமலைக்கு அழைத்து சென்று சரி ஈசனை கண்டு அரிய பெரிய வரங்களை வாங்கி கொடுப்பேன். ஆண்டவனை காண வேண்டும், அரிய பெரிய வரங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லிதானே இப்படிப்பட்ட கடுந்தவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஆறுங்கள் சுவாமி போகலாம் என்று சொல்லி பாருங்கள். சரி, நந்தி தேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு எப்படி வருகின்றா பாருங்கள். கைலாசமலையை நோக்கி மலையை நோக்கி மலையை நோக்கி கடுவிரைவாய் அவர் வாரார் அவர் வாரார் கடுவிரைவாய் அவர் வாரார் அவர் வாரார். ஓடு கைலகாய மலையை நோக்கி மலையை நோக்கி மலையை நோக்கி கடுவிரைவாய் அவர் வாரார் அவர் வாரார் கடுவிரைவாய் அவர் வாரார் அவர் வாரார். ஈசனையும் காணவென்றே காணவென்றே ஈகிமாரர் கைலாசோ கைலாசோ வல்லரக்கனை அழைத்துக் கொண்டே பழமையுடன் அவர் வாரார் அவர் வாரார். வெள்ளிமலை ஆனதிலே ஆனதிலே உடனே வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார் உடனே வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார். வெள்ளிமலை ஆனதிலே 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 இறைவுடனே வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார் இறைவுடனே வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தார். இந்த நந்தி தேவர்
சரி. வெள்ளி கைலாசமலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரைவாக வருகின்றார்கள். சரி. வரக்கூடிய வழியில் பாருங்கள் அம்மா ஒவ்வொரு உலகத்தை பார்த்து கொண்டே வருகின்றார்கள். சரி. அப்படி பார்த்து கொண்டே வரும்போது பாருங்க வல்லரக்கன் பார்த்தான். சரி. ஐயா நந்திவரே, என்ன இந்த பக்கமாக ஒரு நாள் வந்தது கிடையாது. சரி. புதிதாகவே இருக்கின்றது. சரி. அப்படி பேசிக்கொண்டே போகலாமே. தாராளமாக. இதுக்கு என்ன தடை இருக்கின்றது? அதோ பாருங்கள் அந்த உலகம். அது என்ன உலகம்? அதுதான் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பிரம்மணம் இருந்திருக்கக்கூடிய பிரம்மனுடைய உலகம், சத்திய உலகம். சத்திய உலகம். அம்மா எவ்வளவு அழகா இருக்கின்றது. இதோ வரல சுவாமி இந்த பக்கம். இது என்ன உலகம்? இதுதான் எம் பெருமாளாகிய திருமால் அமர்ந்திருக்கக்கூடிய திருவைகுண்டத்தினுடைய உலகம். சரி. அழகோ அழகு எப்படி இருக்கின்றது. சரி சுவாமி அதோ பாருங்கள். அம்மா அங்க ஒரே சத்தமா கேட்கிறேன். அது என்ன உலகம்? அதுதான் பம்பை, மேனகை, உருக்குசி. பம்பல்ல அப்போ ரம்பை, மேனகை, ஊர்வசி, துலோத்தமை என்று சொல்லக்கூடிய நடன மாதர்கள் இருக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்துக்கு அதிபதியாகப்பட்ட தேவேந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்திரனுடைய உலகம். அது அவதாப்ப கொடுத்து வச்ச மனுஷன். சரி. எப்பவும் நாட்டிய கச்சேரியோட பாத்துட்டு இருக்காரு. ஏமா அங்க போய் பார்த்தா அப்படிதான் தெரியும். நமக்கு இங்க இருந்து பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரியும். அங்க போய் பார்த்தா தானே அங்க எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியும். சரி. எல்லாருமே பாரு இக்கரைக்கு அக்கறை பச்சை பச்சைன்னு சொல்லி நம்ம போயிட்டே தான் இருக்கணும். இங்க இருந்து அங்க போய் பார்த்தோம்னா இங்க இருந்து பார்க்கின்ற பொழுது அக்கறை பச்சையாக இருக்கும். இதை தாண்டி அங்க போய் நல்லா இருக்கிற போய் பார்த்தா அதுக்கு அடுத்த கரை பச்சையாக இருக்கும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். இது பாக்கும்போது நல்லா இருக்கும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அப்படி இருக்கணும். சரி சுவாமி, என்ன நேராக பாருங்கள் சுவாமி. பிரகாசமாக இருக்கின்றதே இது என்ன உலகம் சுவாமி? பிரம்மராட்சதா, இதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய பனிமலை. என்ன இதுதான் கைலாசமலையா? அம்மா இந்த வல்லரக்கல் சரியா கண்டானே நல்ல கைலாசமலை தன்னை கண்டானே நல்ல சிவ கைலாயமலை தன்னை கணபதி முருகனும் வந்து வணங்கிட கணபதி முருகனும் வந்து வணங்கிட உள்ள நான்முக நாரதர் வாழ்மோனே உள்ள நான்முக நாரதர் வாழ்மோனே நலமான மயிலேறி தெய்வானே கணபதி நலமான மயிலேறி தெய்வானே கணபதி ஆரணி கலைமகள் நாம் மகள் பூமகள் ஆரணி கலைமகள் நாம் மகள் பூமகள் கம்சனை வென்றதொரு அஞ்சகுமாரி கம்சனை வென்றதொரு அஞ்சகுமாரி காஞ்சி சேனும் 10 முக்கோடி தேவர்கள் காஞ்சி 30 முக்கோடி தேவர்கள் நலமான முனிவர் கணநாதர் கோடி நலமான முனிவர் கணநாதர் கோடி பூரண கும்ப குடங்கள் தரிபாரா பூரண கும்ப குடங்கள் தரிபாரா பூசனை வாசனை பேசி அடிப்பாரா பூசனை வாசனை பேசி அடிப்பாரா தீபங்கள் ஏற்றிய ஜெயகண்டே அடிப்பாரா தீபங்கள் ஏற்றிய ஜெயகண்டே அடிப்பாரா சங்கீதநாதன மறைவேத ஓடிலே சங்கீதநாதனர் மறைவேத ஓடிலே தம்பீரா முன்பிலே தவம் செய்த அரக்கனை தம்பீரா முன்பிலே தவம் செய்த அரக்கனை கங்காளநாதரே கைலாச வாசலே கங்காளநாதரே கைலாய வாசலே காரணங்கள் எல்லாம் எங்கோ முழங்கிட காரணங்கள் எல்லாம் எங்கோ முழங்கிட சிங்கார ஓசைகள் எங்கோ முழங்கிட சிங்கார ஓசைகள் எங்கோ முழங்கிட சிவபெருமாள் வாழும் திரு கைலாசமலை மலையை கண்டா நந்தி தேவர் வல்லரக்கன் அழைத்துக் கொண்டு கைலாசமலைக்கு வந்தார். சரி. இதான் கைலாசமலை என்று சொன்ன போது எட்டி பார்த்தான் வல்லரக்கன். சரி. அவ்வளவு அழகாக இருக்கின்றது பனிமலை. சரியான் தானாக தோன்றிய வெள்ளி கைலாசமலை அம்மா வெளிச்சமாக இருக்கின்றது. சரி. அப்படி வெள்ளி மலைக்குள்ளே வருகின்றான் வல்லரக்கன். சரிதான். அப்படி சக்தி சிவருமாகவே சரி. ஆணிப்புண் வலகிலே அரணார் அம்பிகை அரசு இருக்கின்றார்கள். சரிதான். அவர்களை உடைய சூழ்ந்த 30 கோடி தேவாள்கள் 44 ரிஷிகள் சங்கத்தார் சமயத்தா தானவர்கள் வானவர்கள் வர்ணன் வாயு அக்னி என்று சொல்லி எல்லா தேவக்கணங்களும் பாருங்கள் அமர்ந்து கொண்டிருக்கு. பல பல இசை கருவிகள் முழங்க அரகரா அரகரா சிவசிவா 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 அரகரா 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 சம்போ மகாதேவா கந்தவேல் முருகனுக்கு வள்ளி மணவாளனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருப்பரங்குன்று முருகனுக்கு பழனி முருகனுக்கு பழனி மலையா வெள்ளி மலைடா கைலாசமலை மறந்து போச்சு. அடிக்கடி என் தமிழ் கடவுளின் குறிஞ்சி நில கடவுளின் முருகப்பெருமான் கோயிலுக்கு போறதுனால மாறி அடிக்கடி திருச்செந்தூருக்கு நடந்து போறாமலே எதுக்கு தர்மம் எடுக்க போறியா? 5 வருஷத்துக்கு ஒருக்கா போறாவே. அம்மா ஒரு நாள் நடந்து போனது கிடையாது. செந்தில் ஆண்டவனை வணங்குவதற்காக போனலம்மா. அம்மா எத்தனை வருஷம் கழிச்சு போனீங்க? நான் வருஷத்துக்கு 4 நேரம் எப்படியோ போயிருவேன். சரி. நடந்தெல்லாம் போக மாட்டேன். நடக்கிறதுலாம் நம்மளால முடியாது. அப்படி போயிட்டு வந்தா உனக்கு புண்ணியம் தான்ப்பா. சரி. பாருங்கள் வெள்ளி கைலாசமலைக்குள் வருகின்ற இந்த வல்லரக்கன் சரி ஈசனை கண்ட போது சரிதான் அப்படி பாருங்க தண்ணிலே மறந்து சரி அடியற்ற மரம் எப்படி அலறிக்கொண்டு விழுமோ அதுபோல் ஈசனுடைய பாதத்தில் விழுந்தார். அலறி கொண்ட ஆண்டமா என்று அலறி கொண்ட ஆண்டனுடைய ஒரு பாதத்தில் விழுந்தான் பிரம்மராட்சதன்.
விழுந்த வல்லரக்கன் முகம் பார்த்து பகவான் கேட்கின்றார், பக்தா வல்லரக்கா, இறைவா உன் தவத்தை மெச்சினேன். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. பாரு, உன்னுடைய அன்பை பார்த்து அடியேன் உன்னை வரவழைத்திருக்கின்றேன். சரி, உனக்கு என்ன வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள்வாய். ஆண்டவா, என்னுடைய பாதாள உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் உன் நாட்டு மக்கள் மீது வரி விதித்த காரணத்தினால் வரியை கட்ட முடியாத மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து என்னை நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். ஆகவே மறுபடியும் அவர்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த பாதாள உலகத்தை நானே ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காக இறைவா, இந்த மண்ணை விட சிறியவரம் மகாதேவா கொடுக்க வேண்டும், எல்லை விட சிறியவரம் ஈஸ்வரா கொடுக்க வேண்டும், கடுகு விட கனத்தவரம் கரை கண்டா கொடுக்க வேண்டும். எல்லை விட சிறிய வரம் என்று இருக்கின்றதா? நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லை, புரியும்படி வரம் கேள். எம்பெருமானே பாருங்கள், கடுகு சிறியதாக இருந்தாலும் பாருங்கள், அது காரத்திலே கொடியது. அது போன்று நான் கேட்கக்கூடிய வரத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவா, இதோ ஆற்காட்டி விரல், தூண்டி விரல். இந்த தூண்டு விரலை நீட்டி என்னுடைய தலையை 3 வேளை சுற்றி எவனுடைய தலைநீர் நீட்டினாலும் அவனுடைய தலையானது அருந்து இந்த மண்ணில் விழ வேண்டும். அப்படிப்பட்ட வர வேண்டும் சுவாமி. எதிராளி கொல்ல வேண்டும் என்று சொன்னால் கத்தி, அருவா, கடப்பாறை எதுவும் தேவையில்லை. ஓடாரி, மண்வெட்டி எதுவுமே தேவையில்லை. தூண்டு விரல் மட்டும் போதும். நீட்டின துமிக்கு வச்சு சுட்டுமாய் தலை துண்டவளணும் இறைவா. அம்மா, வல்லரக்கனுக்கு எப்படி தூண்டு விரல் இருக்குமோ சரி, அது போல உனக்கு இந்த விரல் இருக்கு. அம்மா, யாரு கண்ணை குத்தி எடுக்க போறியோ தெரியல. இந்த விரல் அசைஞ்சாதான் பாவம். இந்த விரல் அசைஞ்சாதான் அண்ணனுக்கு நாக்கு அசையும். இந்த விரல் அசையல்னு வச்சுக்க சொல்லு வராது வாயில இருந்து. அப்ப அந்த அருவா வச்சு வெட்டிர வேண்டியதான். உன்னை எப்ப வெட்டலான்னு இவன் குறி வச்சிட்டு இருக்கான். நீ வெட்டிட்டேன்னு வச்சுக்கே, என் 14 பொண்டாட்டி 67 பிள்ளைக்கு நீதான் பொறுப்பு. ஒவ்வொன்னா கூடிக்கிட்டே போகுது. முதல்ல 7 பொண்டாட்டின்னா இப்ப 16 பொண்டாட்டி. அதாவது உண்மையை சொன்னா அது எப்பவுமே அது சரியா வந்துட்டே இருக்கும். ஒரு மனிதன் பொய்யை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். சரியா சொல்லணும். இது உண்மை. உண்மையாங்க. அவன் பொய்யை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப விழிப்புணர்வாக இல்லை என்று சொன்னால் அடுத்த முறை பொய் சொல்லுகின்ற பொழுது மாறிடும். தாத்தா கேட்டுங்க, 16 பொண்டாட்டியா, 67 பிள்ளையா? பிள்ளை. டேய், அப்ப ஊருக்குள்ள நீங்க தான் இருப்பீங்க. எங்க குடும்பம் தானே பெரிய குடும்பம். ஆமா, நல்ல குடும்பம். சரி, அப்பா வல்லரக்கா, என்ன அப்படி என்ன தூண்டி விரலுக்கு தலையறுக்கும்படி வரம்? ஆமா. இந்த வரம் போதுமா, இன்னும் வர வேண்டுமா? அது மட்டும் இல்ல இறைவா, இதோ பாருங்களுடைய கணையாளி விரலை கொண்டு நான் நினைத்த கண்ணை பெண்களை நீட்டி அப்படி அசைத்து என்று சொன்னால் பின்னால் வர வேண்டும். எல்லாம் அடிச்சு போறதுதானே? பரவாயில்ல இறைவா, நல்ல புத்தி உள்ளவன் நினைச்சேன். சரி, 2வது கேட்ட பாரு வரம். அம்மா, அது சரியில்லை. சரி, வேற என்ன வேண்டும்? அது மட்டுமல்ல, இந்த பாம்பு விரல் இருப்பது நட்டு விரல். சரி, இந்த விரலை நீட்டி என்னுடைய தலையை 3 வேளை சுற்றி கடல் நீர் நீட்டினேன் என்று சொன்னால் கடல் 7 மறை நொடியில் வற்ற வேண்டும். ஏன்பா, கடல் தண்ணி உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல, நல்ல தண்ணியா மாத்திரு. பேரலை வருகின்ற பொழுது அப்படி தேவைப்பட்டால் நான் விரல நீட்டினா கடல் அப்படி உள்ள போகணும். சுனாமி வந்தா நீங்க அப்படி வத்த வச்சிருவீங்க. அம்மா, சுனாமி வரும்போது ஒன்னு எங்க போய் பாக்குறது? நீ எந்த ஊர்ல பாட்டு படிச்சிட்டு இருக்கியோ? ஏம்மா, எந்த ஊர்ல சோறு தின்னுட்டு இருக்கியோ? ஒரு சமயம் நான் கடற்கரை ஊர்ல எங்கேயாவது நான் பாட்டு படிச்சிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல நன்மை நடக்கும்ல. அந்த இடத்துல நன்மை நடக்கும். எங்கப்பா நடக்க? சரி, நீ இருக்கிற இடத்துல சரி பேரலை டபுள் மடங்கா வரும். பரவாயில்ல, வரட்டும், நல்லதான். நம்ம எல்லாரும் போகும்போது நாமளும் மகிழ்ச்சியா போகும். எதுக்கு பயப்படணும்? சுனாமி வரும்போது எங்க இருந்தா? இங்கே போக வேண்டியதானே? சுனாமி வரும்போது நம்ம திருச்செந்தூர்ல இருந்தேன். திருச்செந்தூர்ல? அம்மா, அங்க சுனாமி வரலையே. வரல, நான் இருக்க போய் தானே வரல. பாரு, மணப்பாட்டுல இருந்து பாரு, அரபிக்கடல் வர சுனாமி தாக்கிச்சு. சரி, பேரலை தாக்கிச்சு. திருச்செந்தூருக்கு ஏன் வரல? நான் இருக்கவே, நான் இருந்தனால தான் வரல. இந்த நான் இருக்கவே அங்க வரலையா? அம்மா, அங்க முருகன் இருக்க போய் சரி அப்படி கடல் உள்வாங்கிச்சுப்பா. நீ என்னப்பா சாதாரண ஒரு மனிதன் பாரு. அப்ப என் பேர் என்ன பேரு? ஜெயமுருகன். அவர் என்ன வெற்றி முருகன்? ஏம்பர முருகன் தானம்மா. டேய், இப்படி சொல்லிட்டாலையாத சரி, தலையை அறுத்துருவாங்க. அப்ப என் செந்தில் ஆண்டவனின் முருகப்பெருமான் என் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய அந்த செந்தூர் பதில மட்டும் பாரு சுனாமி வரல. அதுக்கு அடுத்தால பாரு மணப்பாட்டுல இருந்து ஒரே அடி அடி பேரலை. ஆமா, அடியாத்தான் இருக்கு. அப்பா வல்லரக்கா, நீயோ இந்த வரத்தை கேட்கின்றாய். சரி, உனக்கு உன்னுடைய அன்பை பார்த்து சரி அடியேன்னு 3 வரம் கொடுக்கலாம் என்று பார்த்தேன். அப்படி என்ன வரம் எல்லாம் கொடுக்கலாம் என்று நினைத்தீர்கள்? பிரம்மவட்டவனுக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தேன். பிரம்மனுடைய பதவி. ஆமா, நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க பிரம்மனை. ஆமா, எதுக்கு? இவெல்லாம் பிரம்மனை கண்டாச்சுன்னா சும்மா விட மாட்டா, 2ல 1 பேசி முடி பண்ணிட்டு தான் விடுப்பா. அப்படி என்ன இவளுக்கு பிரம்மனால கருப்பா படைச்சிட்டாரம்மா பிரம்மன். சரி, கருப்பா தான் படைச்சிட்டான், ஒல்லியா படைச்சிட்டான். கொஞ்சம் குண்டா படைச்சிக்கலாம்ல? கொஞ்சம் குண்டா படைச்சிக்கலாம். அதுவும் மனசு காரணம். சரி, நீ நல்லா சாப்பிடணும். இவ படைப்புல சமன்மை இருக்கணும்ல. ஒருத்தனை கட்டைனா, ஒருத்தனை குட்டைனா, ஒருத்தனை நெட்டைனா, ஒருத்தனை மொட்டைனா, ஒருத்தனை மொட்டைனா, ஒருத்தனை வெளுப்பா, ஒருத்தனை கருப்பா. அதனாலதான் நிறைய பேர் நிறைய மாற்றம். சரி, தேடதானே செய்வாங்க. அம்மா, சரி, அந்த பதவி உனக்கு வேண்டாம். பிரம்மனுடைய வேலை அதெல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப நுட்பமான வேலை எனக்கு வேண்டாம். தேவேந்திர பதவி உனக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தேன். கூட்டத்துக்குள்ள நம்மளால சமாளிக்க முடியாது. தொல்லை பிடிச்ச இடம் அது. வேண்டவே வேண்டாம். டேய், மந்திரி பதவி மாதிரி அது வேண்டவே வேண்டாம் எனக்கு. வேண்டாமா? சரி, என்னுடைய பக்கத்துல வந்திருக்க வேண்டிய பதவி. இறைவா, இந்த வெள்ளிமலையிலே உங்களுடைய அருகாக இருந்து கொண்டு இங்க ஒழிக்கக்கூடிய இந்த சங்கு ஓசை எல்லாம் கேட்டு இதையெல்லாம் கேட்டு விட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி, தேவாதி தேவுக்கள் எல்லாம் உங்களை புகழ்ந்து அரகரா சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எனக்கு அதெல்லாம் பொறுமை கிடையாது. அப்படி என்றால் நீ கேட்டவரம் உனக்கு வேண்டும். நான் கேட்டவர வேண்டும். என்னுடைய எதிரிகளை வெல்ல வேண்டும். என்னுடைய பாதாள உலகத்தை மறுபடியும் நானே ஆட்சி
செய்ய வேண்டும். அப்ப வல்லரக்க நீ கேட்டபடி உனக்கு ஆமம்மா தலமாதல் உனது உடல் படி வடவே தந்தை நீ கேட்ட வரமதுதான் அரக்க இந்த தலமாதில் உனது உடல் படி வடவே தந்தை நீ கேட்ட வரமதுதான் கேட்ட வரம் தந்த சிவனார் என்று இருவை மனதோடு களிகோர்தா கேட்டு வரம் தந்தர் சிவனார் என்று திருமை மனதோடு களி ஊர்ந்து வேட்டை பாய்ந்திடும் புலியை போலே வெகுண்டு எழுந்தானே வல்லரக்கு அப்பா வல்லரக்கா இறைவா நீ கேட்டபடி உனக்கு சரி தலமதில் உன்னதுடல் வினை பொடிவட சரி தந்தை நீ கேட்ட வரம்போ சரி தலைமை என்றால் பூமி அம்மா உடல் என்றால் உன் சரீரம் சரி பொடிபடவே ஆகா. நீ வாங்கின வரத்தை வைத்துக் கொண்டு சரி நல்லது செய்தாய் என்று சொன்னால் இந்த நாட்டில் நலமுடன் வாழ்வாய். அந்த வரத்தை வாங்கி சென்று சரி அடாது செய்தாயானால் ஆனால் படாது பட்டு மடிவாய் அந்த வரத்தினை சாக கடவது சரி என்று ஈசன் ஒரு குட்டு வைத்து கொடுத்தார். குட்டு என்று சொன்னால் அதான் தந்திரமாகவே எப்படி கொடுத்தார்கள்? தலமதில் உனது உடல் வினை பொடிபட என்று சரி சற்று மெதுவாகவே சொன்னார். சரி அரக்கன் காதலை விழும்படி அம்மா தந்தை நீ கேட்ட வரம்போ இந்த ஒரு சொல் மட்டும் பாருங்கள், இந்த அரக்கனுடைய காதிலை இடி ஓசை முழங்கியது போல கேட்டது. உடனே எழுந்தான். ஆகா பகவானிடத்து ஒரு வார்த்தை சொன்னானா? ஆகா அத சொல்வார்கள், கேடு வரும் பெண்ணை மதி கெட்டு வரும் முன்னை என்று சொல்வார்கள். கேடுகட்ட வல்லரக்கனு கேடு காலம் தொடங்கிவிட்டது. சரி வரம் வாங்கின உடனே ஈசனை எட்டி பார்க்காமல் பாதாள உலகம் செல்ல வேண்டும், அங்க இருக்கக்கூடிய சிற்றரசரை வெல்ல வேண்டும், மறுபடியும் உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குறிக்கோளோடு வருகின்றான் வல்லரக்கன். வரக்கூடிய வழியில் யார் வருகின்றார்கள்? அங்கே கலக முனிவர் பிரம்மபுத்திரன் நாரதருடைய மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் வருகின்றார்கள். நம்ம நாரதருக்கு என்ன வேலை? இப்ப நாரதரின் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள். நாரத மகாமுனிவர் இந்த உலகத்தில் எங்காவது இடத்திலே நாள்தோறும் ஒரு கலகத்தை உண்டு செய்வார்கள். அந்த கலகத்தின் மூலம் இந்த உலகத்திலே நாரத மகாமுனிவர் ஒரு நன்மையை உண்டு செய்வார்கள். அதனாலதான் நாரதின் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள். நீ எல்லாம் வாய் திறந்தன்னு வையேன், சரி இதான் பிரச்சனை வந்துறீங்க, கொலையே நடந்துரும். அம்மா உங்க ஊருக்குள்ள அப்படிதான் பேசுறாங்க. சரி ஜெயமுருகனா சரி எப்ப அவன் பாட்டுக்கே போட்டு ஊருக்குள்ளே வர வேண்டாம், நல்லது வந்தானே ஏதாவது சண்டை எடுத்துருவான் சரி அப்படின்னு பேசுறாங்க. ஆமா நீ வாயை வச்சு சும்மா இருக்கியா? சரி எல்லாம் டீ கடைக்கு போனா டீயை மட்டும் குடிச்சிட்டு பேசாம வரணும். சரி அங்க இருந்து எல்லாம் பேசுறது பாரு, இறைவன் எதற்காக கொடுத்திருக்கிறான்? உண்மையை பேசுவதற்காகவும் உண்மையை விளக்குவதற்காகவும் இறைவன் நமக்கு வாயை கொடுத்திருக்கின்றான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். தேநீர் கடையில போய் தேநீர் சாப்பிட்டா 15 ரூபாய் ஒரு தேநீருக்கு வாங்கினா அது தேநீர் மாதிரி இருக்கணும். சரி சாப்பிட்டு இருந்த கைகளை விட தண்ணி மாதிரி இருக்க கூடாது. அதை கேட்கணும்லாமா, அதனால பிரச்சனை வந்துரும். பணம் கொடுத்த இலவசமா உனக்கு கொடுக்கலையே, எப்படி கூட ஒரு டம்ளர் காபி கூட குடிக்க முடியாதுப்பா. சரி நீ கண்டிப்பா சண்டை எழுத்துருவான்னு தெரியும். ஒவ்வொருவரும் பாரு, இந்த மாதிரி உண்மைகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதை செய்கின்றவர்கள் சரியாம செய்வார்கள். நமக்கு எதுக்கு நம்ம 15 ரூபாய் கொடுத்து ஒரு நாள் குடிப்போம் அப்படின்னு சொல்லி நீ குடிச்சிட்டு போறனா அந்த மாதிரி சிக்கல்ல தான் நடக்கு. உணவு உள்ள கடப்படம் நடக்கின்றது. எந்த ஒரு உணவகத்திலே அன்னைக்கு உணவு சாப்பிடுற மாதிரி இருக்க, எந்த ஒரு உணவகத்திலே பாருமா தண்ணி குடிக்கிற அந்த குவளை இருக்கு பாரு, ஒழுங்கா கழுவுறாங்களா? கிடையாது. அப்ப நீ கழுவி வச்சிட்டு வா. நானும் எந்த உணவகத்துக்கு போனாலும் தண்ணியை குடிக்க கிடையாது, சாப்பாடு மட்டும் உடனே போய் டேபிள்லாம் கழுவி விட்டு சாப்பிட்டு வந்துருவேன். நீ பாத்திருக்கீங்க, நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். என்ன பாரு, இதெல்லாம் தெரிஞ்சிடணுமா, நீ அதை கவனிக்கணும். அதாவது எந்த உணவகத்திலையும் போய் சாப்பிட்டா மட்டும் போதாது, அதை கவனிக்க வேண்டும். ஒரு வட்டா வச்சிருப்பாங்க, சரி இவனை குடிச்சிட்டு அப்படி வச்சிருப்பா, அதோட தூக்கி கொண்டு அந்த வட்டாக்குள்ள போடுவாங்க, அந்த குவளை எடுத்து மறுபடியும் தண்ணி குடிச்சு கொண்டு வைப்பாங்க. இதெல்லாம் கண்கூர பாக்குறோம்ல. சரி பாத்து உடனே பொய்யான செய்தி அது. அப்படி இருக்கணும், ஒன்னேமா 4 பேர் இருக்கணும்லப்பா. சரி அப்பதானே சரியா வரும். அம்மா கேட்கலாமா, அது எவ்வளவு பெரிய தப்புமா. ஒரு சில பேர் வாய் வச்சு குடிப்பார்கள், அப்ப சரியா கழுவி சின்ன பிள்ளைகள் குடிக்கும். அப்ப தண்ணியா தண்ணில கழுவி தானே உனக்கு தரணும். சும்மா ஒரு வட்டாக்குள்ள போட்டு மறுபடியும் எடுத்து கொண்டு தண்ணி கோதி தந்தா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியாதுல்ல, அது பிரச்சனை தான். அதனாலதான் கேட்பேன், என்ன பண்றது? இந்த நாரதர் பாருங்கள், கலகமுட்டை இடம் கிடைக்காமல் வருகின்றார். சரி வல்லரக்கனை பார்த்தார், இன்று கலகமுட்டு சரியான இடம், சரி வேற எங்குமே செல்ல வேண்டாம் என்ன அப்படியே பாருங்கள். வல்லரக்கன் முன்பிலே வந்தார். சரி நாராயண நாராயண சுவாமி. வல்லரக்கா இறைவா, பாதாள உலகத்து அரசன் அல்லவா? அம்மா எப்படி இருக்கின்றாய்? பார்த்தாலே தெரியவில்லையா? ஊர் சாப்பாடு அம்மா, சும்மா அப்படி ஜெகஜோதியா மின்னுறாப்பா. உனக்கு மட்டும் உங்க வீட்டு சாப்பாடு, எனக்கு மட்டும் ஊர் சாப்பாடு. இல்லப்பா சாப்பிட்டு பளபளன்னு. இந்த உடம்பு வைகாசி 2 மாசம் படிச்சிருக்கான்ல, அப்படியே சாப்பாடு அப்படி பளபளன்னு இருக்கு. எட்டி பாரு, இந்த உடம்ப பார்த்தா ஊர் சாப்பாடு சாப்பிடுற உடம்பா இருக்கா, இல்ல இந்த உடம்ப பார்த்தா ஊர் சாப்பாடு சாப்பிடுற உடம்பா இருக்கா? இந்த உடம்ப பார்த்தா அப்படி தெரியுதா? சரி உன் கண்ணை புடிங்கி காக்காவை தான் போடணும். பாரு வல்லரக்கா, சரி என்ன இந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றாய்? இந்த பாருங்கள், பாதாள உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் நாட்டு மக்கள் மீது வரி விதித்த காரணத்தினால்
விரட்டினால் வரிய கட்ட முடியாத மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விரட்டினார்கள். ஆகவே மறுபடியும் ஒரு வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து ஆண்டவனுடைய தவத்தை பார்த்து மனமகிழ்ந்து நந்தினி பெருமானை விட்டு வெள்ளிமலை கலைத்து சென்றார்கள். இறைவனை வணங்கி நின்றேன், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்கள். இறைவனிடத்தில் எப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்திருக்கிறேன் தெரியுமா? எப்படி? என்னுடைய எதிரிகளை வெல்வதற்காக என்னுடைய தூண்டு விரலை நீட்டி என்னுடைய தலையை 3 வேளை சுற்றி எதிரியுடைய தலைநேர் நீட்டினால் அவனுடைய தலையானது அறுந்து இந்த மண்ணில் விழும். வல்லரக்கா, அப்ப எதிராளி கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தூண்டு விரல் மட்டும் போதும். அது போதும் சுவாமி. சரி, நல்ல வரம் தான். அந்த ஈசன் எடுத்து வரம் வாங்கி வந்திருக்கின்றாயே, அந்த ஈசன் அந்த பகவான் எப்பேற்பட்டவர் என்று உனக்கு தெரியுமா? ஆண்டவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தாங்கள் முழுமையாக அறிந்திருப்பீர்கள். அடியேன் அறிந்திருக்க முடியுமா ஆண்டவனை பற்றி? அந்த ஈசனை பார்த்து பித்தன் பேயன் கிறுக்கன் என்று சொல்வார்கள். சரி, திடீரென தில்லைவன காட்டிலே சென்று அப்படியே சாமலை பூசிக்கொண்டு முட்டல் விட தோளில் போட்டுக்கொண்டு பேய்களோடு ஆடுவார். சரியா? அப்ப வல்லரக்கா, ஆண்டவா பித்தனா தந்த வரம் தந்த வரம் ஓடி தந்த வரம் மெய்வரமோ 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 ஓடு பித்தனவ தந்த வரம் தந்த வரம் தந்த வரம் மெய்வரமோ 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 பரசோதிக்க வேணும் என்றே வேணும் என்று அந்த வல்லரக்கன் எழுந்திருந்தார் பரசோதிக்க வேணும் என்று வேணும் என்று வல்லரக்கன். சரி, அப்ப வல்லரக்கா இறைவா அந்த ஈசனிடத்தில் வரம் வாங்கி வந்திருக்கின்றாயே, சரி, அந்த ஈசனை பரிசோதிக்க வேண்டும். பாரு, அவர் கொடுத்த வரத்தை வைத்துக் கொண்டு சரி உன் எதிராளி கொல்ல வேண்டும் என்று செல்வாய். சரியான், உன்னை கொல்ல அவன் வருவான். அம்மா தூண்டு விரலை எடுத்து சிரமதை சுற்றி சரி எதிராளி சிரமை கரம் நீட்டக்கூடிய சமயத்தில் சரி அவன் சிரம் அறுபட்டு முயிலை விழுந்தான். நல்லது. சரி, அறுபட்டு விழவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தலையை அறுத்து விடுவான். அதேதான் வேற நினைச்சுவாங்க. ஆகையினால் சரி தீட்டின மரத்தை கூர்மை பார்ப்பது போல் சரி வரம் கொடுத்தார இந்த சிவபெருமான் அவரே சென்று பரிசோதிக்க வேண்டும். அவர் தலை அறுபடுமே என்று சொன்னால் ஆனால் இந்த உலகத்தில் ஆவியருடைய தலை உடனே அறுபடும். வல்லரக்கா, ஆண்டவன் சரியான நேரத்தில் சரியான யோசனை எனக்கு சொன்னீர்கள். சரி, இப்போதே சென்று ஆண்டவனை நான் சோதிப்பதற்காக செல்கின்றேன். ஆமா, உடனே புறப்படு. சரி, இன்னும் நாரதர் கலகத்தை உண்டு செய்து புறப்பட்டார். வல்லரக்க தூண்டி விரலை எடுத்தான். சரியா, சிரமதை 3 முறை சுற்றினான். அம்மா வருகின்றான் கைலாச மலைக்கு. சரியா, வருவதை பார்த்தார் அங்க இருக்கக்கூடிய தெய்வான்கள். அம்மா அண்ணே என்ன டே அதோ பாரு. அம்மா வல்லரக்கன் வருகின்ற வாங்கி சென்ற வரம் என்ன? தூண்டி விரலுக்கு தலையறுப்பதற்கு வரத்தை வாங்கி சென்றான். பாரு, வந்த வேகத்துல சரி நேர கழுத்து நேர வச்சிருவான். அப்ப இறைவனுக்கு இறப்பும் பிறப்பும் கிடையாது, நமக்கு இறப்பும் பிறப்பும் உண்டு. நம்மளுடைய தலை அறுபட்டுரும். சரி, வரம் கொடுத்த ஈசன் பாடு சரி வரம் வாங்கின நீசன் பாடு நிற்காதே ஓடுற இன்று கைலாச மலை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகிறார் பாருங்க. யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? வானவரும் ஓடினார், வரையவரும் ஓடினார், வானவரும் ஓடினார், வரையவரும் ஓடினார், மாலையனாதித்தன் சந்திரன் ஓடினார், மாலையனாதித்தன் சந்திரன் ஓடினார், இனமதில்லாத இரு மூர்த்திகளும் ஓடினார், இனமது இல்லாத இரு மூர்த்திகளும் ஓடினார், இந்திரன் கந்தனோடு தங்கை முகன் ஓடினார், இந்திரன் கந்தனோடு தங்கை முகன் ஓடினார், தானவரும் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தானவரும் தாமோதரன் தங்கையான தார்குழலால் ஓடினார், தாமோதரன் தங்கையான தார்குழலால் ஓடினார், எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரன் ஏகினார், எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரன் ஏகினார். கைலாச மலை விட்டு வானவர் தானவர் 33 தேவான்கள் 48 ரிஷிகளுக்கு இம்பருடைய கிணநாதர் சித்த வித்தியாதர்கள் சங்கத்தால் சமயத்தால் தானவர் வானவர் வர்ணன் வாயு அக்னி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் மட்டும் கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக அமர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவனுடைய அருகாக இருந்த அம்மா பார்வதி பார்த்தார்கள். சரி, ஆண்டவன் மௌனமாக இருக்கின்ற பொழுது இந்த உலகமே அழிந்தாலும் தெரியாது. நாம் ஆண்டவனுடைய அருகாக இருந்தோம்னு சொன்னால் அரக்க நம்முடைய தலை அறுப்பான்னு சொல்லி இறைவன் கிட்ட ஒரு சொல்லு கூட சொல்லாமல் அம்மா ஓடினார்கள். அப்படி சென்றிருக்க சரி இன்னொரு பக்கமாகவே முருகப்பெருமான் ஓடினார், விநாயகன் ஓடினார், தேவாதி தேவுக்கள் எல்லோரும் ஓடினார்கள். எல்லோரும் ஓடக்கூடிய சமயத்தில் ஈசன் அப்படி திடீரென்று கண்விழித்து பார்க்கின்றார். சரி, வல்லரக்கன் எப்படி வருகின்றான்? அப்படியே வளர்த்தக்கடா மாறிவில் பாய்வது போன்று ஆண்டவனை நோக்கி வருகின்றான் அரக்கன். சுற்றுமுற்று பார்க்கின்றார், யாரையும் காணவில்லை. சரி, பக்கத்தில் பார்க்கின்றார், பார்வதி காணவில்லை. பார்த்தார் இந்த பகவான். சரி, இந்த வெள்ளிமலையிலே சக்தியிலேயே சிவன் இருக்க வேண்டும், 2 பேரும் இல்லை என்று சொன்னால் கைலாசமலை இருமயமாகிவிடும். சரி என்று பகவான் பாருங்கள். சரிதான், சாகாத சிவலிங்கமாக கைலாசமலை இருக்கவும் செய்தார். வல்லரக்கனை கொல்ல வேண்டும் என்று ஒரு மாயை வருகின்றார். சரி, எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? வல்லரக்கன் கண்டனுக்கு மாறு வேடம் காட்டினார், வல்லரக்கன் கண்டனுக்கு மாறு வேடம் காட்டினார், மாயவரை தான் நினைத்து மகாதேவன் ஓடினார், மாயவரை தான் நினைத்து மகாதேவன் ஓடினார்,
கொண்டார் ரெண்டு ஊரல் ஓடி கட்டு வந்தார் கார் வண்ணனா நிற்கும் இடம் தேடி ஓடுவார ஆதிகரை கண்ட பகவானுக்கு 12 அம்சம் உண்டு. சரி, அதில் ஒரு அம்சம் எடுத்து ஓடி வருகின்றார். சரிதான், விடாமல் விரட்டி கொண்டு வருகின்றான் வல்லரக்கன். இறைவா, இன்றைக்கு எங்கு சென்றாலும் உங்களை நான் விடுவதில்லை. சரி, இந்த பகவான் பாருங்கள், வல்லரக்கனும் பயந்தா ஓடுகின்றார். அப்படி என்றால் இல்லை, நின்று நிமிர்ந்து ஏறிட்டு பார்த்தார் என்றால் ஆனால் வல்லரக்கன் அதே இடத்தில் கரிந்து எரிந்து சாம்பலாக போவான். எதற்கு ஈசன் ஓடுகின்றார்? எதற்காக? இந்த உலகத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 உண்டு. சரி, படைக்கப்பட்டது பிரம்மனுடைய வேலை, அதை காக்கப்பட்டது. கரைக்கண்டன் இறைவன் சிவபெருமானுடைய வேலை, அதை அழிக்கப்பட்டது. என் பெருமாளாகிய திருமாலுடைய மாயனுடைய வேலை. எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகின்றதோ அங்கெங்கெல்லாம் அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிப்பது ஆதி எங்கள் பரந்தாமன். சரி, வரத்தை கொடுப்பதோடு நம் வேலை முடிந்து விட்டது. ஆகா. வல்லரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆனால் அழிக்கும் கர்த்தா என் பெருமாள் மாயவர் வர வேண்டும். சரி, ஆபத்து நமக்கு என்ன, நாம் தானே அவரை தேடி செல்ல வேண்டும். பிறரால் நமக்கு ஒரு செயலாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி நாம் தானே செல்ல வேண்டும். இது சொல்லி பாருங்கள், சிவபெருமான் சரி பரந்தாமனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஓடி வந்தார் பாருங்கள். சரி, மிகவும் களைப்பாக இருந்தது. ஆமா, ஒரு நந்தவனத்தை பார்த்தா அதன் நேரம் சற்று ஓய்வெடுத்து போகலாம் என்று சரி செவ்வதலை புஷ்பத்திலேயும் ஆமாம்மா சிவபெருமான் சிவலிங்கமாக உரைந்தார். ஆண்டவனை விரட்டி வந்த அரக்கன் பார்த்தான், இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே வந்த ஆண்டவன் எங்கு போயிருக்க முடியும்? எங்கு போனாலும் மறுபடியும் வெள்ளிமலைக்கு இதே வழியாகத்தானே வர வேண்டும். வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பூந்தோட்டத்தின் அருகாகவே இந்த பிரம்ம ராட்சதன் என்று கொண்டிருக்கின்றான். இப்படி நின்று கொண்டு இருக்க அங்கே மாயவர் எங்கே வளர்ந்து வருகின்றார் பாருங்கள். வட மதுராபுரி பட்டணத்தை சேர்ந்த சரி கம்சராஜனுடைய தங்கி தேவிகை வயிற்றிலே அம்மா என் பெருமாள் 8வது குழந்தையாக பிறந்து சரி அந்த இடத்தை வெட்டாவளி ஆக்கிவிட்டு சரிதான் யாருக்கு குழந்தையாக வளர்ந்து வருகின்றார்? யாருக்கு குழந்தையாக? அசோதைக்கு மகனாக நெடுமால் வளருகிறார். அம்பலக்கோன் மகனாக ஆனந்த கிருஷ்ணன் வளருகிறார். அரிநெடுமால் வளரும் போது அற்புத லீலையதை நடக்குதையா. ஆயர்பாடி பட்டணத்தில் சரி அம்பல கோனருடைய மனைவி அசோதை அம்மாளுக்கு அம்மா இந்த கண்ணன் ஒரு செல்ல குழந்தையாக வளர்ந்து வருகின்றார். சரி இந்த ஆயர்பாடி பட்டணம் சரி அழகான பட்டணம். அம்மா 1008 தெருவு. சரி 1008 வீடு. சரி ஒரு தெருவுக்கு 1008 வீடு. ஆமா, வீடு தவறாமல் பாருங்கள். கன்னி பெண்கள். ஒரு பொண்ணுக்கு அந்த ஊர்ல திருமணமே நடக்காது. நடக்கும். ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்சா சரி வரிசைய பெண் பிறந்துகிட்டே இருப்பாங்க. சும்மாவே சொன்னாங்கம்மா, பெண்களாக பிறப்பதற்கு பெரும் பாவம் பண்ணிருக்கணும். யார் சொன்னா? பெண்களா பிறப்பதற்கு மாதரா பிறப்பதற்கு மாதவம் செஞ்சிருக்கணும். சரி ஆண்களா பிறக்கிற அரும் பாவம் பண்ணி அருந்தவம் செய்திருக்கணும். அருந்தவம் அப்படியே சொல்றாங்க. புண்ணிய செஞ்சவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்குமா? சரி அப்படி பேசுறாங்க. அப்படி பேசுவாங்க. எந்த பிள்ளை எல்லாம் ஒரு சமாதானம் தான். இப்ப ரெண்டு ஒன்று தானே. இந்த சொல்லே நம்ம பயன்படுத்த கூடாது. குழந்தை இல்லாமல் இருப்பதுதான் குறையே தவிர ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன ஏற்றுக்கொள்ளணும். சரி, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஒரு ஆண் மகனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா? அவனால் நடக்குமா? முடியாது. அது சரி. அப்புறம் இல்ல பெண் என்ன ஆண் என்ன ரெண்டுமே ஒண்ணுதான். பிள்ளை இல்லாமல் இருக்கேதான் நமக்கு மனக்குறையை தவிர பிள்ளை எந்த பிள்ளை இருந்தானே. ஆயர்பாடி பட்டணத்தில் பாருங்கள். சரி பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். பெண்களுக்கு என்று தனித்தனி வேலை. சரி அங்க பசுமாடு அதிகமா இருக்கும் பாருங்க. அம்மா பால், மோர், தயிர், வெண்ணெய் என்று சரி அவர்களுக்கு பாருங்க அடுத்தடுத்து பாருங்க. சரி பாலை என்ன செய்வாங்க? வெண்ணெயை மாற்றுவாங்க. சரி இப்ப பாலை முதல்ல நினைச்சுவாங்க, காய்ப்பாங்களோ? பாலா தேவைப்பட்டவங்களுக்கு பாலாக கொடுப்பார்கள். சரி அப்ப மோரா தேவைப்பட்டுச்சுன்னா பாரு உரம் மோர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த பாலை காய்ச்சி அந்த உரம் மோரை ஊத்தின உடனே அது தயிரா மாறும். தயிர் தேவைப்பட்டவங்களுக்கு அதை தயிரா கட்டி அப்படி கொடுத்துருவாங்க. சரி மோர் தேவைப்பட்டவர்கள் நினைச்சுவாங்க அந்த கட்டி தயிரை ஒரு பானையில போட்டு அப்படி கூட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அப்படி கடைவாங்க. கடையும் போது அல்ல வெண்ணெய் அப்படி மேல மிதந்து வரும். அந்த வெண்ணெய் எடுத்து ஒரு ஓரமா வச்சிருவாங்க. இந்த மோரை விற்பார்கள். அந்த வெண்ணெயை மறுபடியும் நாம என்ன செய்யணும்? ஒரு களத்துல வச்சு அடுப்புல வச்சு சூடுபடுத்தின பொழுது அது நெய்யா மாறும். சரி எவ்வளவு கஷ்டம் மதியா, எவ்வளவு வேலை இருக்குல்ல. எந்த எதை செய்தாலும் இன்னல் பட்டாதான் நமக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இன்னல் படாமல் என்ன செய்ய முடியும்? எதுவும் நடக்காது. சரி பாருங்கள்.
அழகாகவே சரி இந்த ஆயர்பாடி வட்டாரத்தை அம்பலக்கோன் வீட்டிலே சரி வளர்ந்து வருகின்றார் இந்த மாயக்கண்ணன். செல்ல குழந்தையா வளர்ந்து வருகின்றார். சரி இந்த கண்ணன் பாருங்கள் என்ன லீலை செய்யறா பாருங்க. என்னம்மா வீடு தவறாமல் எல்லா வீட்டுல போய் பால் மோர் தயிர் வெண்ணெய் சரி அத்தனை அப்படி திருடி சாப்பிடுறாரு. அப்ப திருடி சாப்பிட்டாலும் பரவாயில்ல பாருங்க. அந்த காலங்கள்ல பால் மோர் வெண்ணெய் தயிர் எதுவாக இருந்தாலும் மண் கலங்களில் வைத்திருப்பார்கள். அந்த மண் கலத்தை போட்டு உடைச்சிட்டு வந்துருக்கு. எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அதான் குழந்தை சேட்டையும் அப்படிதானே. சரி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்னு சாப்பிட்டுட்டு சரி அந்த பாத்திரத்தை உடைக்கதான் வேலை. பசி இருந்தாதான் சாப்பிடுமே. நீங்க எப்ப பார்த்தாலும் அதை திருச்சிட்டு இருந்தா என்ன செய்யும்? பசி வந்தா சாப்பிட தோணுமா தோணாதா? பசிக்காத பிள்ளைக்கு நீங்க ஏமா ஊட்டுறீங்க? இருந்தாலும் வர சின்ன குழந்தை கையில எந்த பொருள் கூட தான் உருப்படியா இருக்கு. சரி ஏதாவது ஒண்ணு. அது விளையாட்டு பருவம். ஆமா சரி. ஆனா பரவாயில்ல இந்த மாயக்கண்ணனை செய்யக்கூடிய லீலை பார்த்த பெண்கள் எல்லோரும் நேர அசோதை இடத்தில் சொல்ல வேண்டும் என்று வருகின்றார்கள். சரி அடி அசோதை என்ன வெளியே வந்து பேசுடி. என்னடி ஒரு மைனியார் வந்திருக்கேன்னா ஒரு மரியாதை இருக்கா? பெரிய மைனியார் ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல சேலை கட்டிட்டு வந்திருக்கீங்க. காலையில எங்கேயாவது வங்கியில போய் வட்டி கடையில போய் கடன் வாங்க போறீங்களோ? 5 லட்சம் தரேன் இருக்காங்களா வாங்க போறோம். சரி உனக்கு 1 லட்சம் வேணுமா? 5 ரூபாய் கூட எனக்கு வேண்டாமா. உங்க குழுவுக்கு நான் வரவே இல்லை. ஏற்கனவே 3 லட்சம் வாங்கியிருக்கேன். அதை ஒழுங்குமுறையை கட்டிராமா. யார் வாங்கினா? எடி என்ன எடி என் பேரை சொல்லி நிசா தான் எடுத்தது. பணத்தை கட்டுறீ. நான் வாங்கினேன். வாங்கி தந்தா பணத்தை கட்டுறியா நீ? அவளுக்கு வாங்கி கொடுத்தா நீ கேட்டா சரி என்ன செய்யறது? உனக்கு தேவையில்ல வாங்கி கொடுன்னு சொன்னா நான் தானே உனக்கு வாங்கி தந்தேன். கார் வாங்கினல்ல. உங்க சண்டை வீட்ல போய் வச்சுக்கிடுங்க. எனக்கு நீ தானே வாங்கி தந்தா. யார் பேர்ல அடி வாங்கினா நீ? அது உன் பேர்ல தானே. அடி அசோதை இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? இப்ப எதுக்கு வந்தீங்க? உனக்கு லோன் பிரச்சனையா இருக்கு. அந்த சிக்கல இருக்குதான் செய்யுது. நீ பாருடி நீ பெத்து வச்சிருக்க பாரு பிள்ளை. அம்மா அத கண்ணன் அம்மா என்ன சேட்டை செய்யறான் தெரியுமா? சின்ன பிள்ளை என்ன இருந்தா சேட்டை பண்ணோடி. சேட்டை பண்ணாது பிள்ளையாடியது. சின்ன பிள்ளை என்ன சேட்டை பண்ணணும், அங்கங்க ஓடணும் விழணும் கையில காலில் அடிப்படணும் மண்ணள்ளி திங்கணும். அதாண்டி பிள்ளை பொம்மை மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு பிள்ளை பார்க்கணும்? பேசாம பொம்மை வாங்கி வச்சுட்டு போக வேண்டியதானே. அது கையில காலில் அடிபடணும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும். அதாண்டி பிள்ளை பொடி புத்தி கட்டவளை பிடிச்சு வச்ச பிள்ளையார மாதிரி இப்படி உட்காந்துருக்கணும். பிள்ளைனா அப்படி இருக்கணும். சொன்னுங்கிற இருக்க சொன்ன இடத்துல இருக்கணும். அதத்தான் சொன்னா. அதுக்கு பொம்மை சொன்னா அது பாட்டுக்கு இருக்கும். பிள்ளை இருக்கு மாடி. ஆமா நீ பாருடி என்னடி உன் பிள்ளை வீடு விட வந்து களவு செய்யறான். எம்ல களவு செய்யறான். உன் நாக்கு அடிக்கு 4 லட்சம் துண்டா விழுந்துறான். என்னடி களவு செய்யறான்? நீ பாருடி என்ன எங்கள் வீட்டிலே பானை இருக்க பாலை காணோ நந்த கோணே ஹரிஹரி நந்த கோணே நந்த கோணே பையிருக்க பாக்கை காணோ நந்த கோணே எங்க வீட்டுல பானை இருக்குடி. உள்ள வச்சிருந்த 10 லிட்டர் பசுமால காணல. சரி உன் பிள்ளை 10 பேரை கூட்டிட்டு வந்து சரி பங்கு வச்சு சாப்பிட்டுருக்காண்டி. எங்க வீட்டுல இல்லாத பால் மோர் வெண்ணதானே உங்க வீட்டுல இருக்கு. போடி போயிட்டிக்காரு. உங்க வீட்டுல பாலை காணும். உங்க வீட்டுல என்னது காணும்? எங்க வீட்டுல என் புருஷனே காணும். நேத்து மாலை 4:30 மணி இலவச பேருந்துல உன் தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா? சரி நல்லா இருக்கட்டும். ஆமா கொஞ்சமாவது கவலை இருக்கான்னு பாரு. செலவுக்கு காசு கொடுக்கலே திரும்ப வந்துருவாங்களோ? அப்படியா? போன் பை பண்ண முடியும். இங்க பாரு என்ன அவ புருஷனுக்கு காசு நீ போட்டு விடணுமா? சரி 10,000 ரூபாய் கூட. ஆமா வாங்க போனி. இங்க பாருடி ஒரு வீடா 2 வீடா சரி எல்லா வீட்லயுமே உன் பிள்ளை கலவை செஞ்சு சாப்பிடுறான். சரி ஒழுங்கு மரியாதை உன் பிள்ளை வீட்டு உள்ள வச்சுக்க. சரி தெருவுல அங்கங்க கண்டுட்டேன் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு என் பிள்ளை அதை செய்தான் இதை செய்தான் அப்படி இப்படி நொப்படி டப்படி என் வீட்டுக்கு வந்து நடக்கிறது போடி அடி போடி. காலையில வேலை செய்ய விடாம தொல்லப்படுத்திட்டு போ என்று பெண்களிலும் சண்டையிட்டு சென்றார்கள். சரி பார்த்தா இந்த அசோதை மகனே கண்ணா என்னம்மா நீ இங்கே இருந்தா என்ன சொன்னா இந்த பெண்கள் தினசரி வந்து சரி உன்னை பற்றி என்னது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சரிதான். ஆகினா தந்தை செய்யக்கூடிய வேலையை பார்த்து வா மகனே. மகிழ்ச்சி அம்மா அப்படியே செய்கின்றேன் இது சொன்ன போது சரி உடனே மாயக்கண்ணன் சரிதான் 1000 மாடு இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அழைத்துக் கொண்டு தண்டகை என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாக வந்து சரி பசுக்களை ரேசாச்சு கொண்டிருக்கின்றார். சரிதான். அந்த சமயத்தில் அம்மா வல்லரக்கன பயந்து தெய்வான்கள் கண்ணா அபயம் என்று வந்தார்கள். அத்தனை பேர்களையும் பாருங்கள் ஆவினங்களாக மாற்றி அந்த ஆவினத்தின் கூட போய் அமர்த்திக் கொண்டார்கள். தங்கை பார்வதி அண்ணா எனக்கு அபயம் என்று வந்தார்கள். பார்வதி ஒரு வரி மாநாய்க்கு பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளே அமர வைத்தார்கள். அடுத்தபடி எட்டி பார்க்கும் போது ஈசன் வருவதை கண்டார். ஈசன் எப்படி வருகின்றார்
வாருங்கள். வல்ல அரக்கனு பயந்து வேத்த உடம்போடு சடை விரிய உடுத்த புலித்தோல் இடைய விழ சரி பார்த்த கள்வருக்கு பயந்தவர் போல் அங்கு இங்கும் பறக்க பறக்கவே பார்த்து கொண்டு விரைந்து ஓடி வருகின்றார்கள் சிவபெருமான். ஈசனை கண்ட என் பெருமாள் பார்த்தார். சரி இன்றைய சிவபெருமானை எவ்விதமும் ஆடுமைக்கு செய்ய வேண்டும். சரி தங்க இடத்துல சொன்ன வசையை அம்மா இன்றை தீர்க்க வேண்டும். சரி என்னெல்லாம் பேசினாரு. அக்கா உன் அண்ணன் ஆடு வைப்பார் மாடு வைப்பார் சரி கஞ்சி கலசத்தோடு காரணம் பசுமாலை குடிப்பார் சரி என்று பேசின இந்த பகவானை அம்மா மாடுமைக்கு செய்ய வேண்டும். சரி என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் மாயவர். சரி பக்கத்தில் வந்தார் ஈசன். அக்கா அத்தான் வாருங்கள். மைத்துனா என்ன ஓட்டம் என்ன களைப்பு உங்களுக்கு. ஐயோ அந்த டபடிங்க காளமாட்டு பாலு ஐயோ காராமசம் பாலு காரம்பஸ் பால் கொடுங்க. எனக்கும் வாய் உளறிச்சு. உளறல உங்களை பார்த்த உடனே அப்படி கொஞ்சம் பதப்படும். செத்த பரவாயில்லையா? செத்த பரவாயில்லையா? நானே சாகட்ட பிள்ளைக்கிட்டன்னு ஓடி விடுறேன். என்ன பார்த்து செத்த பரவாயில்லைன்னு சொல்றீங்களே. சாவதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. எல்லாருக்கும் பயம் தான். கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல மைத்துனா. என்ன காரணம் இப்படி ஓடி வந்திருக்கீங்க? அந்த செய்தியை ஏன் கேக்குறீங்க? பாதாள உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிரம்மராட்சசன் நோக்கி தவம் இருந்தான். சரி தவம் இருந்தவனை நந்தி பெருமானை விட்டு வெள்ளிமலைக்கு வரவழைத்து பிரம்மராட்சசன் உனக்கு என்ன வரம் வேண்டுங்கள் தருகிறேன் என்று சொன்னேன். அவன் எப்படிப்பட்ட வரம் கேட்டான் தெரியுமா? அவனுடைய தூண்டு விரலை நீட்டி அவனுடைய தலையும் மூன்று விலை சுற்றி யாருடைய தலை நேர் நீட்டினால் அவனுடைய தலையான அருந்து இந்த மண்ணில் விழ வேண்டும் என்று சொல்லி வரத்தை கேட்டான். சரி வரத்தை கொடுத்தேன் பாருங்கள். வரத்தை வாங்கி சென்றவர் சற்று நேரத்தில் என்னுடைய தலையெடுப்பதற்காக வெள்ளிமலைக்கு வந்து விட்டார். சரி அந்த பனிமலையில் இருந்த தேவாதி தேவுக்கள் முருகனும் நாயகனும் பார்வதி எல்லோரும் ஓடிவிட்டார்கள். அரக்கன் என்னை விரட்டி கொண்டு வருகின்றார். மைத்துனா ஆனா இப்படி வல்ல இருக்கணும் பயந்து இவ்வளவு ஓட்டம் ஓடி வர வேண்டுமா? அம்மா அத்தான் என்ன என் தங்கி பார்வதி எங்கே? பார்வதியே என்ன விட்டுட்டு ஓடிட்டாள். பாருங்க உங்களை நம்பி தானே கட்டி கொடுத்தேன். அம்மா நீங்க ஒரு ஆடவர் என்னை பார்க்க வந்து விட்டீர்கள். சரி என் தங்கச்சி ஒரு பெண் ஆடவள். இப்ப எங்க எப்படி இருக்கானோ தெரியல. சரி நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். உங்கள் தங்கையை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பீர்கள் நான் அறிவேன். என்னுடைய சிக்கலை தாங்கள் தீர்த்து வையுங்கள். அப்படி என்ன சிக்கல் உங்களுக்கு? பாருங்கள் மறுபடியும் நானும் உங்களுடைய தங்கை உமையவளும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் தேவாதி தேவுக்களை எல்லோரும் சென்று மறுபடியும் அந்த பனிமனையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் சரி இப்பொழுதே சென்று அரக்கனுடைய தலையை நீங்கள் அறுக்க வேண்டும். என்னத்தை சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். அம்மா அரக்கந்தலை அறுக்க வேண்டும் என்று சொல்றீங்களே. அம்மா நீங்க பாருங்கள் தாங்களே பேர்பட்டவர்கள். ஒரு காலத்திலே முப்புராதி முக்காட்டிலே சரி முப்புற கோட்டையிட்டு தெய்வாட்களை பிடித்து இடுக்க செய்யும் பொழுது அம்மா அந்த கோட்டை பார்த்து தாங்கள் கைகொட்டி சிரித்தீர்கள். சரி நீங்க சிரிக்க முப்புற கோட்டை குப்பென்றதை பிடித்தது. சரி அந்த சிரிப்பாணி எங்கத்தான் போச்சுது? சிரிச்சு பார்த்தனே அரக்கனை பார்த்த அச்சத்துல வாயிலிருந்து பாருங்க வெறும் காத்து தான் வருது. அம்மா ஒரே விச காத்தால காத்து தான் வருது. சிரிப்பெல்லாம் செதறி போச்சு. அந்த காத்து உருப்படியா வரல. அத்தான் மைத்துனா இப்ப நான் என்ன செய்யணும் அதை முதல்ல சொல்லுங்க. நீங்கள் சென்று அரக்கனுடைய தலையை அறுக்க வேண்டும். உமையவளும் நாயகனும் முருகனும் தேவாதி தேவுக்களும் நாங்கள் சென்று அந்த வெள்ளிமலையில் அமர வேண்டும். அத்தான் இப்போதை சென்று சரி நீங்க சொன்னபடி அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆமாம்மா உங்களுக்கு மாடுமேக்க சம்மதமோ மாடுமேக்க சம்மதமோ மாடுமேக்க சம்மதமோ மைத்துனரே மகாதேவா மைத்துனரே மகாதேவா மாடுமேக்க சம்மதமோ மாடுமேக்க சம்மதமோ மாடுமேக்க சம்மதமோ மைத்துனரே மகாதேவா மைத்துனரே மகாதேவா ஆடுமேக்க சம்மதமோ ஆடுமேக்க சம்மதமோ ஆடுமேக்க சம்மதமோ அத்தானே பகவானே அத்தானே பகவானே ஆடுமேக்க சம்மதமோ ஆடுமேக்க சம்மதமோ ஆடுமேக்க சம்மதமோ ஆண்டவனே அத்தாவே ஆண்டவனே அத்தாவே அத்தானே என்ன உங்களுக்கு மாடுமைக்கு சம்மதம் உண்டு என்று சொன்னால் சரி மறுகணமே அரக்கந்தலை அறுத்து வருகின்றேன். மைத்துனா ஆயர் குலத்திலே பிறந்த நீங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பீர்கள். இந்த ஆண்டவன் என்றைக்காவது மேய்த்தது உண்டா? அது சரி நான் முன்பிலே இந்த ஈசன் இப்படி எல்லாம் பேசுறாரு. சரி தங்கச்சி முன்பில் கொஞ்சமா பேசியிருப்பார். உண்மையிலே பேசியிருப்பார். எவ்விதம் மாடுமைக்கு செய்ய வேண்டும் சரி என்று மனதில் நினைத்து யோசிக்கின்றார். அத்தான் என்ன உங்களுக்கு மாடுமைக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னால் சரி என்னால் அரக்கனை கொல்ல முடியாது.
என் ஆடு மாடுனா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு கலையுது. சரி நான் போயிட்டு வரேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆடு மாடு மேய்க்கிறது பெரிய செய்யலா? சரி. யாருக்காவது ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கூலிய கொடுத்து ஆடையும் மாடையும் மேய்ச்சிட்டு போறாங்க. நீங்க சென்று அரக்கனுடைய தலையை அறுத்து பாருங்கள். அப்போ ஒரு 5000 10,000 கொடுத்து வல்லரக்கனை கொல்ற ஒரு ஆள் அனுப்பிச்சிருங்க. அது உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. அப்ப மாடு மேய்க்கணும் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. சரி உங்களை விட்ட வேற வழி இல்ல. நீ என்ன செய்யறது? மனசை பொறுத்து மருந்து குடிச்சிட வேண்டியதான். மாடு மேய்ச்சிட வேண்டியதான். முதல்ல சொல்லி இருந்தா வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன். வருவல்ல சாந்தாகுளத்துல பெரிய கடை இருக்கு, வாங்கிட்டு வரேன். பார்த்து வச்சிருக்க போனி. நீ போன் பண்ணி சொன்னாலே போதும். சரி காசு கொடுக்கணும் அவசியம் இல்ல. உங்களெல்லாம் இந்த பாரு உங்களுக்கு இலவசம், எனக்கு மட்டும் இலவசம். உங்களெல்லாம் கொண்டுட்டு தான் நான் போகணும் தவிர நான் மட்டும் போயிருவேன்னு நினைக்காங்க. நீ முழிக்கிற மொழியை பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு. சரி எங்கெல்லாம் அனுப்பிட்டுதான் நீ போவா. வாருங்கள் பகவானே. அப்படி என்றால் உங்களுக்கு சரி மாடு மேய்க்க சம்மதம் உண்டு என்றால் சரி நான் புறப்படுறேன். சரி பரவாயில்ல. மைத்துனா நானே ஆடு மாடுகளை மேய்க்கின்றேன். நீங்கள் சென்று அரக்கனுடைய தலையை அறுத்து பாருங்கள். அத்தான் சொன்னா மட்டும் போதாது. சரி உங்கள் கோலத்தை மாற்ற வேண்டும். அதிவர என்ன செய்ய சொல்லுங்கள். பாருங்க தாடியத்தை எடுக்கணுமே தாடியத்தை எடுக்கணுமே தாடியத்தை எடுக்கணுமே தாழ்வட மாலை கலட்டணுமே தாழ்வட மாலை கலட்டணுமே உங்க தாடியத்தை எடுக்கணுமே மச்சான் தாடியத்தை எடுக்கணுமே தாடியத்தை எடுக்கணுமே மாலையதை கலட்டணுமே மச்சான் மாலையதை கலட்டணுமே தலையை முட்டை அடிக்கணுமே தலையை முட்டை அடிக்கணுமே உங்க தலையை முட்டை அடிக்கணுமே அடிக்கம்பை பிடிக்கணுமே அடிக்கம்பை பிடிக்கணுமே தலையை முட்டை அடிக்கணுமே மச்சான் தலையை முட்டை அடிக்கணுமே தலையை முட்டை அடிக்கணுமே தாழ்வட மாலை கலட்டணுமே மச்சான் தாழ்வட மாலை கலட்டணுமே. அத்தா என்ன தாடி எடுக்கணும் தலையை மொட்டை அடிக்கணும். இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள இது நடக்கக்கூடிய காரியமா? சரி அதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா சரி ஒரு துணி வச்சு மறைச்சு கட்டுங்க. சரி கட்டிடுவோம். பாருங்க சொல்லுங்க. இந்த திருப்பிரம் தேவைப்படாது. சரி தடிக்கம்பு சரி இது கையில வச்சுக்கிடுங்க. சரி இதோ படிங்க புல்லாங்குழல். சரி வச்சுக்கிடுறேன். அத்தான் என்ன கடைக்கால கஞ்சி கலசம் எது கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? எது கேட்டாலும் கிடைக்கும். கலப்பா கட்டு பிரியாணி கிடைக்குமா? ரொம்ப அவசியம். கூட ஒரு கோட்டர் கிடைக்குமா? அதெல்லாம் வேண்டாம். கோட்டர் வேணுமா இல்ல ஆஃப் வேணுமா? வேண்டவே வேண்டாம். இந்த கோட்டரையே தேவையில்லை. உங்க அண்ணனுக்கு வாங்கி கொண்டு கொடு. எங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம் பரவாயில்ல. அத்தான் என்ன இது எது கேட்டாலும் கிடைக்கும். சரி இப்போதைக்கு பழைய கஞ்சி சொரக்க ஊருகா இருக்கு. சரி குடிச்சிட்டு நல்ல கெதியா நில்லுங்க. நாத்த ஐயோ வாந்தி எடுக்குங்க. ஓரமா வைங்க. வந்த உடனே கடகடன்னு குடிச்சிங்களே அம்மா கஞ்சி கலச்சு காராம்ப சும்பால் அப்ப நல்லா இருந்து இப்ப உங்களுக்கு வாந்தி வருது. அப்ப நான் வந்த உடனே அவசரத்துல குடிச்சது இதுதானா? ஆமா அந்த சைடு வாந்தி எடுத்துறாது வராது. அத்தான் இப்பதான் உங்களை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. சரி பாருங்க சொல்லுங்க. இப்போதை சென்று அரக்கனை நான் கொண்டு வருகின்றேன். சரி வந்த உடனே கொடுத்த பொருளாம் கேட்பேன். பாதுகாப்பா பத்திரமாக வைத்திருப்பேன் சென்று பாருங்க. சரி சொல்லி பாருங்கள். சரி ஈசனை மாடுமிக்க செய்துவிட்டு என் பெருமாள் மாயவர் சரியா ஒரு ஜனத்தில் கொன்று வாரேன் என்று மாயவரும் வழி நடந்த நடந்த திருமால் அம்பிடமிட்டு சரி நாதனார் கொடுத்த வரம் சோதிக்க வென்று சரிதான் துடந்து வந்த அரக்கனை துணிக்கு வேஷம் கொள்ள வென்று சரி படர்ந்த ஆயிலை மேல் துயிலும் அம்மா பள்ளி கொண்ட பச்சமாலும் சரி ஒரு மடந்தை உருவாகி எல்லோம் மாயவர் மனத்தில் வந்த ஈஸ்வரை மாடுமைக்க செய்துவிட்டு சரி என் பெருமாள் புறப்பட்டு வருகின்றார். அக்கா வல்லரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படியே சென்று கொள்ள முடியாது. சரி வேறு வடிவத்தோடு செல்ல வேண்டும். சரி அப்ப வல்லரக்கனை மயங்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா பெண்ணை கட்டால் நிச்சயம் மயங்குவார். அரக்கர்கள் மயங்குவார்கள். அதுவும் இந்த வல்லரக்கன் பெண் என்று சொன்னால் மயங்கி விடுவான். அப்படி என்று சொன்னால் பெண்ணாக வடிவம் எடுத்தவனிடத்தில் ஆசை வார்த்தைகளை பேசி அவனை மயக்கி ஆண்டவன் கொடுத்த வரத்தை வைத்தவனுடைய தலையை அறுத்தெடுக்க வேண்டும். சரி என்று பாருங்கள். வரந்தாமன் இப்படி வருகின்றார். எப்படி வருகின்றார்கள்? பச்சீர் பச்சீர் என்று கண்ணை பகட்டுகின்ற பட்டு சேலை அழகாந்த பெருமாளுக்கு பட்டு சேலை அழகாந்த பெருமாளுக்கு பல்லு தான் வெளியே வெளியே தானோ சேரு பல்லு தான் மெல்ல வெளியில் காணும் சிறி பாணி வாயின் அழகா ஒரே பச்சை
பெண்குலம் எடுத்தார். சரி. பச்சீர் பச்சீர் என்று கண்ணை பகட்டுகின்ற பட்டு சேலை அழக, பல்லு தான் வெளியே வெள்ள காணும் சிறு பாணி வாயின் அழக, கொத்தை கொத்தாகவே முத்துகள் தூக்குகின்ற காதின் அழக, கோதி பூமுடித்து பாதி ஆய்வகுந்த கொண்டை கோலத்தழக, பத்திர மாத்து தங்க சித்திர வேலை செய்த வட்ட பொட்டு தாளிய திருமணமான பெண் போல் வருகின்றார் மாயவர். சரி. அப்படியே ஒத்தையடி பாதை அங்கிருந்து வல்லரக்கன் வருகின்ற, இங்கிருந்து மாயவர் செல்கின்றார். சரி. வல்லரக்கனை பார்த்த போது சரியான் கட்டியிருக்கக்கூடிய சேலை குலை தொடுத்தார். பெண்ணை கண்டான் வல்லரக்கன், தன்னை மறந்தான், ஈசனை மறந்தான். சரி. ஈசன் கொடுத்த வரத்தை மறந்தான். இந்த காட்டுக்குள்ள எதற்காக வந்தோம் என்பதை அத்தனையும் மறந்திருக்கின்றான். பெண்ணே எது என்று பெண்ணுடைய பக்கத்தில் வந்து வழிமறித்தான். பெண்ணை யாரும் இல்லாத கானகத்தில் தனியாக வந்து கொண்டிருக்கின்றாய். இவனுடைய ஊர் என்ன, பேர் என்ன, சுருக்கமாக சொல். ஊர் பேர் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னால் உனக்கு வழி, சரி, இல்லை என்றால் தடை. ஆயர்வாடி வட்டம் எனக்கு ஊரு. சரி. எங்க அப்பா பேர் அம்பலக்கோன். சரி. அம்மா பேர் அசோதை. சரி. என் பேர் கிருஷ்ணவதி. மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சவதி. இந்த காட்டுக்குள் இதே சமயத்தில் தனியாக வருவதற்கு காரணியும். ஓ, இத சொன்னாதான் பாத கொடுப்பியா? அம்மா இங்க பாரு. என்ன? காலையிலே கல்யதானம் கணவரோடு சண்டையிலே, காலையிலே கல்யதானம் கணவரோடு சண்டையிலே, மாலையிலே நான் பாவி மாமியோடு சண்டையிலே, மாலையிலே நான் பாவி மாமியோடு சண்டையிலே, சண்டையிட்டு நான் பாவி நான் பாவி நான் பாவி நான் பாவி தாயார் வீடு போகையிலே, சண்டையிட்டு நான் பாவி நான் பாவி தாயார் வீடு போறையோ, சக்தி கட்ட என் கணவர் சண்டை செய்து இணையடித்தார். சண்டைகட்டே என் கணவன் சண்டை செய்து என எடுத்தோ, சக்தி கட்டி தாயார் வீடு போகவென்றே வந்தே வென்றே, சண்டைகட்டி தாயார் வீடு போகவென்று வாமே வந்து, கையுடைமை பறிக்க வந்தே, பறிக்க வந்து, பறிக்க வந்தே, ஓடு பறிக்க வந்து, கல்வனை போல் தெரியுதடா, கையுடைமை பறிக்க வந்து, பறிக்க வந்தே, கல்வனை போல் தோணுதையோ. இன்று காலையிலே கல்யாணம் கணவரோடு சண்டை. சரி. மாலையிலே மாமியோடு சண்டை. சரி. சண்டை போடுறீங்க, அம்மா வீட்டுக்கு போறேன். ஆக உங்க அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம், உன்னுடைய புருஷன் வீட்டுக்கும் போக வேண்டாம். சரி. என்னுடைய அரண்மனைக்கு வா போகலாம். இங்க பாரு, என்ன? உன்னை பார்க்கும்போது அரசன் போல் தெரியவில்லை. சரி. என் கையுடைமை பறிக்க வந்த கல்வனை போல் தெரிகின்றது. கல்வெல்லாம் கிடையாது. நான் பாதாள உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிரம்மராட்சு என்று சொல்லக்கூடிய வல்லரக்கன் நான். அரசன் என்று சொன்னால் இப்படி இருக்க மாட்டார்கள். காவியுடையோடு வந்திருக்கின்றார். இறைவனை உன்னை எப்படி நம்புவது? இறைவனை நோக்கி தவம் செய்து விட்டு வரக்கூடிய காரணத்தினால் யாம் காவி உடையோடு இருக்கின்றோம். சரி. என்னுடைய பாதாள உலகத்திற்கு வந்தால் அம்மா நான் அரசனுடைய பக்கத்தில் நீ அரசி. அம்மா நீங்கள் அப்படி என்றா பெரிய அரசனா? அம்மா அரசன் என்று அறியாமல் பேசிவிட்டேன். சரி. காடுதலை என் புருஷன் மாடுதனை வைத்துக் கொண்டிருக்கின்றார். சரி. வெறுங்கிழவர் அவரனவை விருப்பம் வைத்தே உங்கள் மேலே. சரி. உங்கள் பிறகால அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆனால் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் போதும். ஒரு சத்தியம் என்ன, 1000 சத்தியம் செய்ய என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? உங்கள் தூண்டி விரலை எடுக்க வேண்டும். சரி. உங்கள் திருமணம் ஆகிவிட்டதல்லவா? ஆயிருக்கு. இன்று இருந்து என் மனைவிக்கு சரி. உண்ண உணவு உடுக்க உடை எதுவும் கொடுப்பதில்லை என்று அம்மா தலை ஒரு முறை சுற்ற வேண்டும். சரி. இரண்டாவது முறை ஆகா. என் மனைவிக்கு நான் மன்னவன் இல்லை என்று இரண்டாம் முறை சுற்ற வேண்டும். சரி. மூன்றாவது முறை சரி. என் உயிரை உனக்கே தத்தம் செய்தேன் சரி என்று அப்படி தலையை சுற்றி கழுத்து நீர் வைத்தால் போதும். ஆகா. உடனே வருகின்றேன். இப்பொழுது இதே மனு துளியில் இதை எடுத்து செய்கிறேன் பார். என்று வல்லரக்கன் தூண்டி விரலை எடுத்தான். ஆமாம். அவன் சிரமதை சுற்றினான், கழுத்து நீர் வைத்தான். சரி. கொய்தவன் தலையானது கொண்டு வானில் போய் விழுந்திடுமா? வல்லரக்கன் தலை அறுபட்டு சமுத்திரத்தில் சென்று விழுந்தது. சரி. தெய்வாட்கள் வீர குரவி பாடினார்கள். அம்மா பார்த்த மாயவர் சரி. பெண் குலத்தை மாற்றி இடக்கோலம் தன்னுடனே சரி. ஈசன் முன்பில் வந்தார். சரிதான். பார்த்தார் பகவான். ஆகா. அத்தான் எப்படி சென்று கொண்டு வந்தீர்கள்? அழகான ஒரு பெண் வேடம் எடுத்தேன். அந்த அரக்கணத்தை ஆசை வார்த்தைகளை பேசினேன். அவனை மயக்கினேன். தாங்கள் கொடுத்த வரத்தை வைத்த முடிய தலை அறுத்தெடுத்தேன். அதை பெண் குலத்தை இந்த இடத்தில் நான் காண வேண்டும். அப்படி காண வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோடு ஒன்று போடுவேன். அந்த கோட்டுக்கு அந்த புறமாக நின்று நீங்கள் பார்க்க வேண்டும். இக்காரணத்தை கொண்டு கோட்டுக்கு இந்த புறமாக வரக்கூடாது. வரமாட்டேன் என்று சொல்லி சரி. அழகாக கோடு ஒன்று போட்டார். ஆகா. அந்த பக்கம் ஈசன், இந்த பக்கம் மாயவர். சரி. நின்று கொண்டு பெண்குலம் அடிக்கின்றார். ஆமாம். பெண்ணை கண்டபோது இந்த ஈசன் சரி. அத்தான் என்பதை மறந்து விட்டார். ஆகா. பெண்ணென்று ஒரு தழுவினா பாருங்கள். சரி. சிறந்த ஜோதி வந்து பிறந்தது. சரி. அம்பி பார்வதி கரத்திலே ஏந்தினார்கள். சரிதான். பூமியிலே போட்டோம் என்றால் பூலோகம் தாங்காது. ஆகா. ஆகையினால் பகவானை சரி. கையில் வைத்து விளையாட அழகான ஆண் குழந்தையை படைத்து கொடுங்கள் என்று கேட்டபோது, சரியா? என்றுமையால் கேட்டபோது, என்றுமையால் கேட்டபோது ஏது செய்தார் பகவான்? ஏது செய்தார் பகவானோ? தீவார்கள் குறவை மாடு, தேவார்கள் குறவை மாடு, மடவார்கள் மூச்சொறிய, மடவார்கள் மூச்சொறிய, நாளான நாளையிலே, நாளான நாளையிலே, நல்ல சனி வாரத்திலே, நல்ல சனி வாரத்திலே, செய்ய சனி வாரத்திலே, செய்ய சனி வாரத்திலே, சிறந்த பஞ்ச நவமியிலே, சிறந்த பஞ்ச நவமியிலே, நாக வந்தே உடைவிட
இவள் உத்தரத்தில் 18ஆம் தேதியிலே சரி மை அரண உலகம் ஆள்வதற்கு அம்மா கும்பளங்காவு ஐயன் வந்தே பிறந்த